எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? கிறிஸ்துக்குள்ள எல்லாரும் பலப்பட்டுட்டே இருக்கிறீங்க. நான் கர்த்தருக்குள்ள நிச்சயமா விசுவாசிக்கிறேன். நான் நிறைய பேர் சொல்றத நான் அதை கேட்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. விசுவாசத்துல உறுதியா நிற்க உதவி செய்து நிறைய பயங்கள் எங்களுக்கு வெளியே போயிருக்குது. இதெல்லாம் கேட்கும்போது கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்தினேன். இன்னைக்கு கூட இன்னொரு ஒரு டெஸ்ட் பண்ணி நான் கேட்டேன். அதுல ஒரு அக்கா வந்து நான் அவங்கள்ட்ட பேசியிருந்தேன். அவங்க எவ்வளவோ டிப்ரெஷன்ல ஆங்ஸைட்டில இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு கர்த்தருடைய பெரிதான கிருபையில அவங்க ஃபேமிலி சப்போர்ட் எல்லார் மூலமாகவும் இந்த வார்த்தையும் அவங்க கேட்க கேட்க நிறைய பயங்கள்ல இருந்து அவங்க வெளியில வந்திருக்காங்க. நான் இன்னைக்கு எனக்கு அந்த பயமே இல்லை. ஏன்னா அவங்க எனக்கு நான் பேசும்போது அவங்க முதல்ல சொன்ன விஷயம், எனக்கு நிறைய பயங்கள் இருக்கு எதிர்காலத்தை குறிச்சு, என் பிள்ளைங்களை குறித்து, என் பிள்ளைங்க லைஃப் எப்படி இருக்கும்னு குறித்து இதெல்லாம் ரொம்ப பயமா இருக்குன்னு சொன்னாங்க. ஆனா கர்த்தருடைய பெரிய கிருபை, இன்னைக்கு அந்த அக்கா அதுல இருந்து ஒரு 95% நான் ரிலீஃப் ஆயிட்டாங்க. கர்த்தருக்குள்ள நான் விசுவாசிக்கிறேன். 100% ரிலீஃப் ஆகி ஒரு பெரிய சாட்சியா நிப்பாங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு பல வருஷம் போராட்டமா அது இருந்தது அப்படிங்கிறத நான் அவங்க சொல்ல நான் கேட்டேன். நிச்சயமா அவருடைய வார்த்தை நம்மை விடுவிக்கிறத நான் பார்க்கிறேன். கண்டிப்பா இந்த வார்த்தையை அவருடைய வார்த்தையை நம்ம எவ்வளவு தூரம் நம்ம சீரியஸா எடுக்கிறோமோ அவ்வளவு தூரம் நம்ம வாழ்க்கையில அது பயனை தருது, பலனை தருதுங்கிறத நான் உணர்ந்து கொண்டேன். நிச்சயமா உங்க வாழ்க்கையிலயும் அப்படிப்பட்ட காரியங்கள் நடக்குதுங்கிறத நான் அறிந்திருக்கிறேன். இன்னைக்கோ கூட நான் ப்ரேயர் பண்ணிட்டே இருக்கிறப்போ பவர் ஆஃப் காட்ஸ் வேர்ட் அப்படிதான் நான் எடுத்து பேசணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருந்தேன். ஆஹ் ஆனா அதுக்கு இடையில எனக்கு ஆண்டவர் இப்போ கொஞ்ச நாட்களா லீட் பண்றது என்னன்னா, அவருடைய அன்பு, அந்த அன்புல நம்ம ஹார்ட் எல்லாம் ஹீல் ஆகணும். இது வந்து ஆண்டவர் என் கூட ரொம்ப பேசிட்டே இருக்கிறாரு. இனி கர்த்தருக்கு சித்தமானால் இனி வருகிற நாட்கள்ல அந்த ஒரு ஒரு லைன்குள்ள நம்ம போய் அது வந்து ஒரு க்ளோஸ்டு குரூப்புக்குள்ள நம்ம அதை வந்து பார்க்கலாம் நான் நினைச்சிருக்கிறேன். அது ஒரு ஜூமா இல்லாம, ரெக்கார்டிங்ல இல்லாம, அந்த ஹார்ட் நம்ம அவர்கிட்ட பேசி நம்ம ஹார்ட் ஹீல் ஆகவும் அவருடைய வார்த்தை நமக்குள்ள கிரியை செய்யணும் தக்கதா கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டுவார் நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா கர்த்தர் ஒரு காரியத்தை நமக்குள்ள செய்ய தொடங்கினார்னா நிச்சயமா அதுல ஏதோ ஒரு பெரிய ஒரு பதில் இருக்கும், ஒரு ரிசல்ட் இருக்குங்கிறத நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா நம்ம எல்லாரையுமே ஆண்டவர் தெரிந்து கொண்டதன் நோக்கம் அவரை பிரதிபலிக்கிறதுக்கு தான் நம்மளை இந்த பூமியில தெரிந்தெடுத்திருக்கிறோம். 1 யோவான் 4:14 17 தான் சொல்லுது. அவர் இருக்கிற பிரகாரமாகவே நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம். அப்ப அவர் எப்படி இருக்கிறாரோ அப்படிதான் நம்ம இந்த உலகத்துல இருக்கிறோம். அப்போ இன்றைக்கு நடமாடும் கிறிஸ்துக்களாக நம்மை தேவன் வைத்திருக்கிறார். ஆனா இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? நம்ம சாதாரண மனுஷங்களை போல சிந்தித்து சாதாரணமானவங்களா நம்ம பார்த்துட்டே இருக்கிறோம். ஆனா ஆண்டவர், அவர் விரும்புகிற காரியம் அவரை போல நம்மை மாற்றி, அவரை போல நம்மள இந்த உலகத்திற்கு சர்வ சிருஷ்டிக்கும் அவரை பிரதிபலிக்கிறவர்களா நம்ம மாறணுங்கிறது தான் அவருடைய விருப்பமா இருக்கு. இப்போ இத நான் சொல்றதுக்கு முன்னாடி ஆண்டவர் என்னைய சொல்ல ஏவுனதுனால இப்போ சமீபத்துல இல்ல நம்ம இதுல இருக்கிறாங்க ஜூம்ல கிறிஸ்டியனாக்கா, அவங்க என்னுடைய பையனை பத்தி கேட்டாங்க. நான் அது வரைக்கும் எனக்கு அத சொல்லணும், இந்த டெஸ்டிமனியை ஷேர் பண்ணணுங்கிறது எனக்கு தோணல. ஆனா அக்கா அத கேட்ட பிறகு நிச்சயமா என் வாழ்க்கையில நடந்த இந்த காரியத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நான் விரும்புறேன். என்னோட மகன் பெரியவன் 3rd இயர் பிஹெச்டில 3rd இயர் இன்ஜினியரிங் படிக்கிறான். கர்த்தர் அவனை நல்ல ஆசீர்வதித்திருக்கிறார், நல்ல தாளந்துகளை கொடுத்திருக்கிறார், நல்ல ஞானத்தை கொடுத்திருக்கிறார். எங்க போனாலும் அவனுக்கு தேவ கிருபை மனுஷ தயவு அவனுக்கு இருக்கிறத நான் பார்க்கிறேன். ஆனா அவன் பிறப்புல அவன் பட்ட கஷ்டத்தை நான் கண்டிப்பா சொல்லியே ஆகணும். எனக்கு வந்து மேரேஜ் ஆகி ஃபர்ஸ்ட் அதாவது அவன் 1 மந்த் ஏர்லியரா ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்துட்டு, ஆப்ரேட் பண்ணி எடுக்க வேண்டிய சூழ்நிலை. April 2nd 2004 அவன் பிறந்தான். பிறந்தப்போ அவன் வந்து வெயிட் வந்து 2.5 kgs இருந்தான். ஆனா அவனை பார்த்தா கொஞ்சம் நார்மலா தெரியல, ரொம்ப ஒரு யூனி ஃபிகரா ஒரு மாதிரி தோலெல்லாம் சுருங்கி அப்படிதான் இருந்தான். ஆனா அன்னைக்கு பிறந்த அன்னைக்கு வந்து அவன் நல்லாதான் இருந்தான். ஆனா அன்னைக்கு ஈவினிங்கே வந்து நைட் டைம்ல வந்து கொஞ்சம் ஷிவரிங் இருக்கு, அதனால நாங்க கொஞ்சம் கீழே வச்சிருக்கிறோம்னு சொல்லி ஹாஸ்பிட்டல்ல கீழே அந்த இது ஐசியூ அந்த லைட்ல வைக்கிறதுக்கு கொண்டு போயிட்டாங்க. அப்போ அடுத்த நாள் நெக்ஸ்ட் டே வந்து
அம்மா எல்லாருமே வீட்டுக்கு வந்துட்டாங்க. நானும் எங்க வீட்டுல வேலை பாக்குற ஒரு அம்மா, என்னோட ஒரு பெரியம்மா மட்டும்தான் ஹாஸ்பிட்டல்ல இருந்தோம். அப்போ அந்த டைம்ல திடீர்னு வந்து ஒரு நர்ஸ் பயங்கரமா சத்தமா ஒரு டென்ஷன்ல வந்துட்டு ரொம்ப கத்தி பேசுறாங்க. என்ன சொன்னாங்கன்னா, உங்க வீட்டுல யாராவது ஜென்ஸ் இருந்தா உடனே வர சொல்லுங்க, இப்ப உடனே வரணுமா, டாக்டர் உடனே பாக்கணுமா அப்படின்னு சொல்றாங்கன்னு. அது வந்து சொன்ன உடனே நான் கேட்டுட்டே இருக்கிறேன், என்ன சிஸ்டர், என்னதுன்னு சொல்லுங்க சொல்லுங்கன்னா, இல்ல நீங்க இப்ப உடனே போன் பண்ணி வீட்டுல இருந்து யாரையா வர சொல்லுங்கன்னு உடனே எனக்கு தெரிஞ்சிச்சு பிள்ளைக்கு ஏதோ செய்யுது அப்படின்னு. அந்த டைம் வந்து என்னால அதை தாங்கவே முடியாத ஒரு வலி. உடனே நான் சத்தம் இப்போ எனக்கு இந்த சத்தியம் தெரியுது, ஆனா அப்ப எனக்கு தெரியாது. ஆனா நான் படித்த ஒரு சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, அந்த ஹாஸ்பிட்டல் பக்கத்துல ரூம்ல இருக்கிறவங்க எல்லாம் ஓடி வந்துட்டாங்க, இசப்பா என் பிள்ளைய காப்பாத்துங்க. அந்த ஒரு வார்த்தைய நான் ரொம்ப சத்தம் போட்டு மறுபடி நான் சொல்லிட்டே இருந்தேன். எனக்கு என்ன நடக்குது, என்ன நடந்துச்சு எதுவுமே எனக்கு தெரியாது. ஆனா ஏசப்பா நீங்க என் பிள்ளைய காப்பாத்தி கொடுக்கணும். ஏன்னா நான் அந்த ஒரு தாய்க்கு தான் தெரியும், நம்ம எல்லாருக்கும் ஒரு 9 மாசம் அந்த பிள்ளைய எவ்வளவு ஆசையா, அது முதல் பிள்ளை, எத்தனையோ கனவுகள், எத்தனையோ ஒரு காரியங்கள்லாம் இருந்தது. அது எதுவுமே இல்லாம பெருமை என் பிள்ளை என்னை விட்டு போயிருமோன்னு சொல்லி நான் ரொம்ப அழுது அந்த அந்த நேரத்துல ஆண்டவர்கிட்ட கேட்டேன். ஆண்டவர் கிருபையா மனம் இருங்க. அவனுக்கு வந்து ஒரு ஒரு இன்ஃபெக்ஷன், அப்பர் ஜிஹெச் இன்ஃபெக்ஷன். அதனால அவனுக்கு என்ன ஆகும்னா, பயங்கரமா பிளட் ப்ளீடிங் ஆயிட்டு இருந்தது, மோஷன் வழியா ப்ளீடிங் ஆகும், வாமிட்டிங்லயும் அவனுக்கு ப்ளீடிங் ஆயிட்டு இருந்தது. அந்த டைம்ல அதை ஸ்டாப் பண்றதுக்கு உடனே கீழே இருந்ததுனால, டாக்டர்ஸ் பக்கத்துல இருந்ததுனால அவனுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டாங்க. ஆனா அது ஸ்டாப் ஆகல. நெக்ஸ்ட் டே, அதாவது எங்க அம்மா, என்னோட அத்தை எல்லாருமே எனக்கு எதுவுமே சொல்லக்கூடாதுன்னு மறைச்சு மறைச்சு வச்சிருந்தாங்க. ஆனா அடுத்த நாளும் அங்க ஒரு சின்ன டாக்டர் ரூம்க்கு வந்தாங்க. ரூம்க்கு வந்த உடனே நான் கேக்குறேன், பேபி எப்படி இருக்கான் டாக்டர் அப்படின்னு கேக்குறேன். இல்ல சிஸ்டர், அது சொல்ல முடியாது, இன்னும் ஒரு 1 டே போனாதான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்றாங்க. எங்க அம்மாவும் அத்தையும் நான் பாக்குறேன், அவங்கள்ட்ட கண்ணை காட்டுறாங்க அவர்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு. ரொம்ப நொறுங்கி போனேன். ஆனா கர்த்தருடைய பெரிதான கிருபையில அவனுக்கு ஜீவனை கொடுத்து, சுகத்தை கொடுத்து, ஆஹ் அதுக்கு எல்லாத்துக்கும் மேல அவனுக்கு ஞானத்தை கொடுத்து, நல்லா அவன் வாசிக்கும் போது, கீபோர்டு வாசிக்கும் போது அப்படி ஒரு அனாயிட்டிங்க நாங்க எல்லாருமே ஃபீல் பண்ணுவோம். அபரிமிதமான ஒரு கிருபையை கொடுத்து எல்லார்ட்டையும் அன்பா பழகுறதுக்கும் பேசுறதுக்கும் அவனுக்கு வந்து கர்த்தர் அவ்வளவு பெரிய கிருபையை கொடுத்தார். அப்போ இன்னைக்கு நான் அவருடைய அன்பை நான் நினைச்சு பாக்குறேன். நான் கடந்து வந்த பாதையெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது அவருடைய அன்பு இல்லைன்னா, இன்னைக்கு நீங்க எல்லாருமே ஒவ்வொருத்தரும் அப்படிப்பட்ட பாதைகள் எல்லாம் கடந்து வந்திருப்பீங்க. ஆனா அவருடைய அன்பு மாத்திரம்தான் நம்ம இன்றைக்கு இதுவரைக்கும் கொண்டு வந்திருக்குது. அந்த அன்பை நம்ம உணர்ந்து பார்த்தோம்னா அவருடைய வார்த்தைக்கு இருக்கிற வல்லமைய நம்ம நிச்சயமா அறிந்து கொள்ள முடியும். அப்போ நம்ம கற்பனைக்கு கூட எட்டாத ஒரு வாழ்க்கையதான் கிறிஸ்துவின் ஆவியை பெற்றவர்களுக்கு தேவன் வச்சிருக்கிறாராம். அதாவது பரிபூரணமான ஒரு வாழ்க்கை, சந்தோஷமான ஒரு வாழ்க்கை, வல்லமையான ஒரு வாழ்க்கை, இதைத்தான் தேவன் நமக்காக வைத்திருக்கிறார்ங்கிறது தான் சத்தியம். அதாவது நம்ம எல்லாருக்குமே நம்ம பிள்ளைகளை குறித்து எவ்வளவோ கற்பனை இருக்கும். என் பிள்ளை அப்படி இருக்கணும், என் பிள்ளை இப்படி வரணும், இந்த மாதிரி இருந்தா நல்லா இருக்கும், இந்த வேலையில போய் சேர்ந்தா நல்லா இருக்கும், இப்படி அவன் வாழ்க்கை இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லி நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம பிள்ளைகளை குறிச்சு எவ்வளையோ கற்பனைகளை வச்சிருக்கிறோம். நம்ம அப்பாவுக்கு ஒரு கற்பனை இருக்கு. அது என்ன கற்பனை அப்படின்னா, புது சிருஷ்டியின் வாழ்க்கைய வாழ்றதுதான். அப்போ நம்ம படிக்கிறோம் 2 கொரிந்தியர் 5:17 நம்ம பார்க்கிறோம், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அப்போ நம்ம இன்னைக்கு கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறோம். அப்போ இன்னைக்கு நம்ம எப்படி மாறிட்டோம்னா புது சிருஷ்டி, அதாவது நியூ ஸ்பீசிஸ். இந்த மனுஷ ரகமே இல்ல, நம்ம எப்படி மாற்றப்பட்டு இருக்கிறோம்னா தேவ ரகமா மாற்றப்பட்டு இருக்கிறோம். இதை நம்ம உணராததுனாலதான் சாதாரண மனுஷங்களை போல நம்ம திங்க் பண்ணிட்டு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ ரோமர் 6 அதிகாரம் 11 யாராவது எடுத்தவங்க வாசிங்க. ரோமர் 6:11. அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். எல்லாமே எங்க இருக்கு? நம்ம ஏற்கனவே நம்ம நிறைய நேரம் பார்த்திருக்கிறோம். ரோமர் 12:2 நீங்கள் இப்பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பரிபூர்ணமான சித்தமும்
இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபம் ஆகுங்கள். அப்போ நம்ம நிறைய நேரங்கள்ல மனுஷரை போல இப்பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தரித்துட்டு இருக்கிறோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீங்க இப்பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க கூடாது. தேவனுடைய நன்மை, அவருடைய பரிபூர்ணமான சித்தம் என்ன, அதை பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகணும். அப்போ அவர் நம்மளை புது சிருஷ்டியா மாற்றிட்டாரு. அவருடைய ரத்தத்தினால நம்மளை கழுவி நீதிமான்களா மாற்றி இருக்கிறாரு, பரிசுத்தராய் மாற்றி இருக்கிறாரு. ஆனா நம்ம மனசு இன்னும் எப்படி இருக்குன்னா பழைய மனுஷனை போலவே இருக்கு. அப்ப இந்த வசனம் என்ன தெளிவா சொல்லுது, பாவத்திற்கு மரித்தவர்களாகும். நம்ம எல்லாரும் பாவத்திற்கு மரித்து நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். நம்ம மைண்ட்ல, நம்ம இருதயத்துல பதிக்க வேண்டியது என்னன்னா, என்னுடைய பாவத்துக்கு நான் முழுமையுமா நான் மறிச்சிட்டேன், இப்போ நான் தேவனுக்கென்று நான் பிழைத்திருக்கிறேன் அப்படிங்கிறத நம்ம மைண்ட்ல, நம்ம ஹார்ட்ல அதை பிலீவ் பண்ண ஆரம்பிக்கும் போதுதான் புது சிருஷ்டியின் வாழ்க்கை தொடங்க ஆரம்பிக்கிறது. அப்போ நம்ம நினைக்கிறோம் புது சிருஷ்டி அப்படின்னாலே ஏதோ ரொம்ப அது ஆண்டவரா நமக்கு தர்றாரு, ஆண்டவர் நமக்கு இலவசமா ஈவாய் தந்ததுதான். ஆனா நம்ம செய்ய வேண்டியது, நம்ம மைண்ட் என்ன செய்யணும், ஒவ்வொரு நிமிஷமும் அவருடைய வார்த்தைக்கு ஏற்ப நம்ம ரினியூவல் பண்ணிட்டே இருக்கணும். அதுதான் தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. அடுத்த ஒரு வசனம் கூட பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 1 முதல் 3. 1 Corinthians chapter 3 verses 1 to 3. மேலும் சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணேன். உங்களுடனே பேசக்கூடாமல் மாம்சத்துக்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் என்னை பேச வேண்டியதாயிற்று. நீங்கள் பலனில்லாதவர்களானதால் உங்களுக்கு போஜனம் கொடாமல் பாலை குடிக்க கொடுத்தேன். இன்னமும் நீங்கள் மாம்சத்திற்குரியவர்களாய் இருக்கிறபடியால் இப்பொழுதும் உங்களுக்கு பலனில்லை. பொறாமையும் வாக்குவாதமும் பேதகங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்திற்குரியவர்களாய் இருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா? இதுல பவுல் ரொம்ப தெளிவா சொல்ற ஒரு விஷயம் எனக்கு இதை படிக்கும்போது ரொம்ப வேடிக்கையா இருக்கும். அதாவது, நம்ம எல்லாரும் கிறிஸ்துவுக்குள்ள பிறந்துட்டோம், ஆனா நீங்க இன்னும் எப்படிதான் இருக்கிறீங்க, பால் குடிக்கிற குழந்தைகளா தான் இருக்கிறீங்க அப்படிங்கிற அர்த்தத்துல அவர் சொல்றாரு. என்ன சொல்றாரு பாருங்க, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று உங்களுக்கு கூட நான் என்ன செய்ய முடியல, பேச முடியல. ஏன்னா நீங்க எப்படி இருக்கிறீங்க, கார்னல் மைண்டடா இருக்கிறீங்க, மாம்சத்துக்குரியவர்களா இருக்கிறீங்க. அதனால கிறிஸ்துவுக்குள்ள இப்போ நீங்க எப்படி இருக்கிறீங்கன்னா சின்ன பிள்ளைகளாவே இருக்கிறீங்க, குழந்தைகளாவே இருக்கிறீங்க, நீங்க வளரவே இல்ல அப்படிங்கிறாரு. அப்போ அதுக்கு அதாவது இவங்களை இவர் என்ன சொல்லலைன்னா, நீங்க பாவிகள்னு சொல்லாம கிறிஸ்துவுக்குள்ள குழந்தைகள்னு சொல்றாரு. ஏன்னா இவங்க கிட்ட என்னெல்லாம் இருக்குதுன்னு பாருங்க, அடுத்தது பார்த்தா தெரியும். நீங்கள் பலனில்லாதவர்கள் ஆனதால் உங்களுக்கு போஜனம் கொடாமல், சின்ன பிள்ளைக்கு, பிறந்த பிள்ளைக்கு ஒரு 6 மாசம் வரைக்கும் எதுவுமே நம்ம என்ன செய்ய முடியாது, சாலிட் ஃபுட் கொடுக்க முடியாது. அதே மாதிரி கிறிஸ்துவுக்குள்ள இந்த இன்னும் சின்ன பிள்ளைத்தனமாவே இருக்கிறவங்களுக்கு பலமான ஆகாரத்தை, ஆவிக்குரிய ஆகாரத்தை நான் உங்களுக்கு கொடுக்க முடியல. அதனால பாலை குடிக்க கொடுத்தேன். சின்ன சாதாரண உபதேசங்கள் தான் உங்களுக்கு நான் என்ன செய்ய முடியுது, கொடுக்க முடியுது. இன்னமும் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களா இருக்கிறபடியினால் இப்பொழுது உங்களுக்கு பலன் இல்லை. நம்மளும் நிறைய நேரங்கள்ல இந்த சிறுபிள்ளைத்தனமா இருக்கிறதுனாலதான் இயேசுவை போல பலன் உள்ளவர்களா இராமல் நம்ம என்ன செய்யறோம், பலனற்றவர்களா நம்ம உணர்றோம். அடுத்த வசனம் பாருங்க, இந்த பலனற்றவர்கள் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா, பொறாமை, வாக்குவாதம், பேதங்கள், இது எல்லாம் இருக்கிறதுனால நீங்க எப்படி இருக்கிறீங்க, மாம்சத்துக்குரியவர்களா இருந்து மனுஷன மாதிரி நடக்கிறீங்களே அப்படின்னு சொல்றாரு. அப்போ இந்த புது சிருஷ்டியின் வாழ்க்கைய அனுபவிக்காம மனுஷரை மாதிரி நம்ம சிந்திச்சுட்டு இருக்கிறோங்கிறது தான் பவுல் இங்க தெளிவா சொல்றாரு. இவங்களை நம்ம இன்னைக்கு சாதாரணமா எல்லாரும் என்ன சொல்லிடுறோம், இவங்க எல்லாம் பாவிகள். அவர் பவுல் அப்படி சொல்லல, இன்னும் நீ சின்ன பிள்ளையாவே இருக்கியே, இன்னும் நீ கிறிஸ்துவுக்குள்ள பிறந்து வளராமலே இருக்கிறியே அப்படிங்கிற மாதிரி பவுல் சொல்றாரு. அப்போ இன்னைக்கு என்னெல்லாம் நம்ம இருதயத்துல இருக்கு, அது எல்லாத்தையும் இன்னைக்கு என்ன செய்யணும், களைந்து போடணும்னு ஆவியானவர் விரும்புறார். இதை களைஞ்சு போட்டாதான் அந்த புது சிருஷ்டியின் வாழ்க்கைய நம்ம அனுபவிக்க ஆரம்பிக்க முடியும், ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர ஆரம்பிக்க முடியும், இயேசுவை பிரதிபலிக்கிறவர்களாய் நம்ம மாற முடியும். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அழிந்து போகிற மகிமையுடைய அந்த பழைய உடன்படிக்கையின் ஊழியத்தை செய்த மோசையினுடைய முகம் அப்படி பிரகாசிக்க கூடுமானால்
நீதியை கொடுக்கக்கூடிய ஊழியத்தை செய்கிற நம்முடைய முகம் எவ்வளவு பிரகாசமா இருக்கணும். ஆனா இன்னைக்கு நம்ம முகம் அப்படி இல்லையே. காரணம் என்ன? அந்த பழைய மனுஷனை நம்ம இன்னும் என்ன செய்யல? களைந்து போடல. இன்னும் பழைய யோசனை, பழைய சிந்தனை, பழைய கசப்பு, பழைய வைராகியம், பழைய எரிச்சல், பழைய கோபம், பொறாமைகள், வாக்குவாதங்கள், பேதங்கள், இனி என்னெல்லாம் இருக்கோ இது எல்லாத்தையும் உள்ள வச்சுட்டு நம்ம புது சிருஷ்டியின் வாழ்க்கைய நிச்சயமா வாழ முடியாது. அப்போ இந்த உலகத்துல நம்ம கிறிஸ்துவின் வெளிப்பாடாய் நம்ம இருக்கிறோம்னு வேதம் சொல்லுது. இன்னும் ஒரு வசனம் வாசிக்கலாம். கொலோசையர் 3:8-10. Colossians chapter 3 verses 8-10. Chapter 3 8-10. இப்பொழுது கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் உங்கள் வாயில் பிறக்காத தூஷணமும் வம்பு வார்த்தைகளும் ஆகிய இவைகளை எல்லாம் விட்டுவிடுங்கள். ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள். பழைய மனுஷனையும் அவன் செய்திகளையும் களைந்து போட்டு தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கொப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டு இருக்கிறீர்களே. இதுலயும் அழகா சொல்லப்பட்டிருக்க வார்த்தை, கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூஷணமும் வம்பு வார்த்தைகளும் ஆகிய இவைகளை எல்லாம் விட்டு விடுங்கள். இதெல்லாம் ஏன் நமக்கு வருது அப்படின்னா, நம்ம இன்னைக்கு எப்படி இருக்கிறோம், எப்படி மாற்றப்பட்டு இருக்கிறோம், இன்றைக்கு யாருடைய ஆவி நமக்குள்ள இருக்குது அப்படிங்கிற அறியாததுனால நம்ம மைண்ட்ல என்னெல்லாம் வருது? தேவையற்ற எண்ணங்கள், தேவையற்ற கசப்புகள், தேவையற்ற பொறாமை, வாயில் பிறக்கலாகாத தூஷண வார்த்தைகள், இது எல்லாம் நமக்குள்ள வருது. யாக்கோபுல தெளிவா சொல்லுது, இது எல்லாம் பேய்த்தனத்துக்கு அடுத்ததா இருக்குதாம். கசப்பு, வைராகியம், பொறாமை, இது எல்லாமே எதுக்கு அடுத்ததா இருக்குதா? டிமானிக்னு அவர் எழுதியிருக்கிறார். அப்போ நம்ம இன்னைக்கு அவருடைய பிள்ளைகள் ஆயிட்டோம், அவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்டுட்டோம். அப்ப இன்றைக்கு நம்ம மனுஷன மாதிரி சிந்திச்சு மாம்சத்துக்குரியவர்களா நம்ம இருந்தோம்னா அந்த புது சிருஷ்டியின் வாழ்க்கைய, அந்த ஒரு ஸ்பிரிட் ஃப்ளோவை நம்ம என்ன செய்ய முடியாது? அனுபவிக்க முடியாது. ஒவ்வொரு நிமிஷமும் அவர் கூட இருக்கிற அந்த வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமான ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கைய நம்ம அனுபவிக்க முடியாம இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, அந்த பழைய மனுஷனை நம்ம என்ன செய்யல? களைந்து போடல. அதுதான் அடுத்த வசனம் சொல்லுது, பழைய மனுஷனையும் அவன் செய்திகளையும் களைந்து போட்டு. இதெல்லாம் நம்ம தான் செய்யணும். ஏன்னா நமக்குள்ள யார் இருக்கிறா? கிறிஸ்து இருக்கிறாரு. அப்போ அதுதான் நிஜம், அதுதான் சத்தியம். ஆனா இந்த சத்தியத்துக்கு விரோதமா நம்ம பொய்யா ஆக்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். நம்ம பழைய மனுஷனுக்குரிய சுபாவத்தெல்லாம் நம்ம உள்ள வச்சுட்டு நம்ம பொய்யா நம்ம நேச்சருக்கு எதிர்மாறா நம்ம ஆக்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். அதனால நம்ம லைஃப்ல நிறைய சந்தோஷங்களையும் இழந்து போயிட்டு இருக்கிறோம். அப்ப அடுத்தது பாருங்க, தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய், நம்மை சிருஷ்டித்த அந்த தேவனுடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. எப்பா, நீங்க அந்த ட்ரெஸ்ஸ தான் போட்டிருக்கிறீங்க, புதிய மனுஷனுக்குரிய உடையதான் நீங்க தரித்திருக்கிறீங்க. ஆனா உள்ளுக்குள்ள நீங்க என்ன இருக்கிறீங்க? பழைய மனுஷனா நீங்க இருக்கிறீங்களே. அந்த பழைய மனுஷனையும் நீங்க களைந்து போட்டு கிறிஸ்துவை போல, கிறிஸ்துவின் ஆவியை உடையவர்களாய், கிறிஸ்துவை போல சிந்திக்க, கிறிஸ்துவை போல யோசிக்க, கிறிஸ்துவை போல பேச, இப்படிப்பட்ட சாயலுக்கு ஒப்பாய் நம்ம என்ன செய்யணுமா? மாறணுமா? இது முடியுமா? இது சாத்தியமான்னு கேட்டா நிச்சயமா முடியும். ஏன்னா எதுவுமே முடியாதுங்கிறத ஆண்டவர் சொல்ல மாட்டார். அதுதான் பவுல் தெளிவா சொல்ற நிறைய இடங்கள்ல, எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. இன்றைக்கு நம்ம கிறிஸ்துவின் சிந்தை உடையவர்களா இருக்கிறோமா? கிறிஸ்துவின் சிந்தை எப்படிப்பட்ட சிந்தை? கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். கிறிஸ்துவின் சிந்தை அப்படின்னு நீங்க யோசிச்சாலே கிராஸ நீங்க யோசித்து பாத்துறணும். அந்த கிராஸ்ல எல்லாரும் அவரை குட்டுனவங்க, அவரை துப்புனவங்க, அவரை அடிச்சவங்க, அவரை காயப்படுத்தினவங்க, அந்த திருடன் கூட அவரை பரிகாசமா அங்க பேசுறத பார்க்கிறோம். ஆனா யாரு மேலயும் அவருக்கு கசப்பு இல்ல, யாரு மேலயும் வெறுப்பு இல்ல. ஏன், நம்ம கூட அவரை எதிராதான் நம்ம ஒரு காலத்துல நம்ம இருந்தோம், அவருக்கு எதிராதான் பாவத்துக்குள்ள கிடந்தோம். ஆனா நம்மையும் அவர் என்ன செய்யல? வெறுக்கல. அந்த வெறுப்பில்லாத அந்த ஒரு அன்பை சிலுவையில அவர் காட்டி இருக்க கூடுமல்ல. அந்த இடத்துல அவர் சொல்ற ஒரு வார்த்தை, பிதாவே இவர்களுக்கு மன்னியும்,
தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. அப்போ எதுவுமே என்னைய காயப்படுத்தாது, இவங்க செய்யற எதுவும் என்னைய ஹர்ட் பண்ணாது அப்படிங்கிற இடத்துல அவர் இருக்கிறார். ஆனா இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் பேசுற சின்ன சின்ன வார்த்தைகள் கூட நம்மள என்ன செய்கிறது, ஹர்ட் பண்ணி அதையே பல நாள் சிந்திச்சு 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 அவங்கள மன்னிக்க முடியாம அந்த கசப்பையும் வைராக்கியத்தையும் உள்ள வச்சு அந்த பழைய மனுஷனை நம்ம உள்ள வச்சுட்டே இருக்கிறதுனாலதான் நிறைய காரியங்கள்ல நமக்கு விடுதலை இல்லாம இருக்குது. அதாவது மன்னிப்பு, இயேசுவா சொல்றாங்க, அவரை அதாவது நீங்க மன்னிக்கப்படணும்னா நீங்க மன்னிங்கன்னு சொல்றாரு. அப்ப எதுக்காக அதை சொல்றாருன்னா, நம்ம நம்ம இருதயம் ஃப்ரீயா இருக்கணும், நம்ம எப்பவுமே ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருக்கணும், ரிலாக்ஸ்டா இருக்கணும், ஏன்ட்ட கொடுத்துரு எல்லாத்தையும். அப்போ நம்ம ஒண்ணு செய்யலாம். அந்த ஹார்ட் ஹீலிங்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே என்னன்னா, அவருடைய பிரசன்ஸ்ல போய் ஆஹ் நல்ல அமைதியா சின்ன வயசுல இருந்து இப்ப வரைக்கும் நமக்கு யாரு மேலலாம் வெறுப்போ கசப்போ, நம்ம ரிஜெக்ட் பண்ணவங்க, நம்மள ஹர்ட் பண்ணவங்க, இப்படிப்பட்ட மனிதர்களுடைய அந்த வார்த்தைகள் எல்லாத்தையும் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு நினைவுபடுத்துறோம். அவங்க எல்லாரையும் அவருடைய பிரசன்ஸ்ல நம்ம என்ன செய்ய ஆரம்பிக்கணும்னா ரிலீஸ் பண்ண ஆரம்பிக்கணும். ஆண்டவரே, இந்த இடத்துல இந்த வார்த்தை என்னைய காயப்படுத்துச்சுப்பா, இத உங்க சிலுவை அன்பை கொண்டு நான் உங்களை மன்னிக்கிறேன், நீங்க என்ன மன்னிச்சீங்க நான் உங்களை மன்னிக்கிறேன், உங்க பிரசன்ஸ்ல நான் உங்களை ரிலீஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லி நீங்க எல்லாரையும் நீங்க ரிலீஸ் பண்ணுங்க. அடுத்த அற்புதங்கள் உங்களுக்கு நடக்கிறத பார்க்க ஆரம்பிப்பீங்க. உங்க ஹீலிங், அதாவது சோல்ல ஹீலிங் வரும், பாடி ஹீலிங் நடக்கும். இது எல்லாமே உங்களுக்கு நடக்கிறத நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்க. அப்போ இன்றைக்கு ஆண்டவர் விரும்புகிற ஒரு காரியம், அவருடைய கனவு நம்மை குறித்து என்னதான் இருக்குதுன்னா, புது சிருஷ்டியின் சாயலுக்கு ஒப்பாய் அவரை போல நம்ம பூரணம் அடையும்படி தேவன் விரும்புறார். அவருடைய மகிமை நம்ம மூலமா பிரகாசிக்கணும்னு விரும்புறார். இத நம்ம மூளை அறிவுல இருந்தே சிந்திக்காம நம்ம இருதயத்துல இத கொண்டு வந்து, சிலுவையின் ஜெயாலியா நான் இருக்கிறேன், எனக்கு எல்லாமே வெற்றியாதான் தேவன் எனக்கு செய்திருக்கிறார், அவர் இருக்கிறார், அப்பா இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அந்த நம்பிக்கையிலையும் விசுவாசத்திலையும் நம்ம வளரும் போது நிச்சயமா அவருடைய சாயலாய் நம்ம மாறிட்டே இருப்போங்கிறது நிஜம். அப்போ இது ஒரு நீங்க ஒவ்வொரு நாளும் ஒரு ஜெபமா நீங்க செய்யுங்க. இயேசுவின் அன்பை ஒவ்வொரு நொடி பொழுதும் நான் உணரணும் ஆண்டவரே, ஒரு செகண்டும் நான் உணரணும். நிச்சயமா பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்யற அப்படி ஒரு ஜெபத்தை பண்ணுங்களேன். இந்த உலகமே நம்மள டிஸ்டர்ப் பண்ணாத இடத்துக்கு அந்த அன்பினால அவருடைய அன்பை நம்ம உணர செய்து உலகம் நம்மள டிஸ்டர்ப் பண்ணாத இடத்துக்கு தேவன் நம்மளை கொண்டு வருவார். வாழ்க்கையில எல்லா பகுதிகளிலும் விடுதலை அனுபவிக்கிறவங்களா, அவருடைய தேவ ரகமான சுபாவத்துல நம்ம பங்கெடுக்கிறவர்களா, நிறைந்தவர்களா இருக்கணுங்கிறது தான் அவருடைய விருப்பம். அவருடைய அன்பை உணரணும். ஒவ்வொரு நொடி பொழுதும் அவருடைய ஒவ்வொரு மொமெண்ட்டும் அவருடைய அன்பை உணரணும். அந்த அன்பை நம்ம உணர ஆரம்பிச்சுட்டாலே இப்போ இருக்கிற பிரச்சனை நமக்கு எதுவுமே பெருசா தெரியாது. தாவீது அததான் சொல்றாரு, உம்முடைய பூர்வகால அதிசயங்களை நான் தியானிக்கிறேன். எதுக்காக அதை சொல்றாருன்னா, இப்ப உள்ள பிரச்சனை இதோட பெருசு இல்ல, இது எனக்கு நிச்சயமா ஆண்டவர் செய்து முடிப்பார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை விசுவாசம் முதல்ல வரும் அவருடைய அன்பை நம்ம உணர்ந்து பார்க்கும்போது. அதே மாதிரி நம்ம இருதயம் எப்போ பரலோக சுகத்தினால நிரம்பி வழிகிற சமாதானத்தினால நிரப்பப்பட்டிருக்கணும்னு தேவன் விரும்புறார். இப்படி ஒரு வாழ்க்கை வாழ ஆரம்பிக்கும் போது அவருடைய வார்த்தை நமக்குள்ள பலமா கிரியை செய்யும். நீங்க பைபிள் மெடிடேட் பண்ணும் போதே அந்த பைபிள் மெடிடேஷனே உங்களுக்கு எப்படி இருக்கும்னா பயங்கர சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கும். அவர் நமக்கு தந்திருக்கிற லவ் லெட்டர் தான் நமக்கு அந்த பைபிளா தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதை வாசிக்க 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 உங்க இருதயம் பூரிப்படைகிறத நீங்க பாப்பீங்க. இவ்வளவு பெரிய தேவனை நான் கொண்டிருக்கிறேனா, இவ்வளவு பெரிய தகப்பன் என் கூட இருக்கிறாரா, நான் எதற்கு பயப்படணும், நான் எதற்கு அஞ்சணும் அப்படின்னு சொல்லி அந்த பயங்கள் எல்லாம் வெளியில போகும். அந்த அன்புனால நம்ம நிரப்பப்பட நம்ம மூலமா அநேக ஜனங்கள் சுகமாக்கப்படுவாங்க. நம்ம வெளிய போனாலே கிறிஸ்துவை நம்ம மூலமா பார்க்கிறத மற்றவங்க உங்களை பார்த்து சொல்லக்கூடிய அளவுக்கு நம்முடைய முகம் கூட மாற ஆரம்பிக்கும், மறுரூபம் அடைய ஆரம்பிக்கும். நான் ஒரு இதுல வாசித்தேன், சாது சுந்தர் சிங்கர் அவரை எங்கேயோ லண்டனுக்கு போயிருக்கிறப்போ ஏதோ ஒரு வீட்டு கதவை தட்டி இருக்கிறாரு. அப்போ அந்த ஒரு பிள்ளை கதவை திறந்துட்டு சொல்லிச்சா, அவங்க வீட்டுல உள்ளவங்களை கூப்பிட்டு
ஜீசஸ் வந்திருக்கிறாங்க, ஜீசஸ் வந்திருக்கிறாங்கன்னு சொல்லி சத்தம் போட்டு சொல்லிச்சான். ஏன்னா அவருடைய முகம் அவ்வளவு பிரகாசமா இருந்ததாம். அந்த அளவுக்கு அவர் ஆண்டவரோடு கூட ஒன்றிணைந்திருந்தார். அவருடைய வார்த்தைக்கு அப்படி கீழ்ப்படிந்திருந்தார். தேவனை அறியாத ஒரு புறஜாதி, ஒரு சீக்கிய மதத்துல இருந்த அவர் அவ்வளவு தூரம் தேவனுக்குள்ள அந்த மகிமையை பெற்று பிரகாசித்திருப்பாரானால், நம்ம இத்தனை வருஷம் எத்தனையோ வார்த்தைகளை கேட்டுட்டே இருக்கிறோம். ஆனா இன்னும் நம்ம என்ன செய்யறோம்? வளராம இருக்கிறோம். ஆனா இன்றைக்கு தேவன் நம்ம என்ன செய்ய விரும்புறாருன்னா, அவருக்குள்ள நம்ம வளரணும், அவரை போல மாறணும், அவருடைய சாயலாய் நம்ம மாறணுங்கிறது தான் தேவனுடைய விருப்பமா இருக்கு. நம்ம இன்னும் எதை பேசிட்டே இருக்கிறோம்? பாவம், பாவ மன்னிப்பு. அதுதான் ஒரு வசனம். அந்த வசனத்தை வாசிக்கலாம். எபிரேயர் 6வது அதிகாரம் 1 முதல் 3. எபிரேயர் 6 பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்களை நாம் விட்டு செத்த கிரியைகளுக்கு நீங்களாக மனம் திரும்புதல், தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம், ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம், கைகளை வைக்குதல், மரித்தோரின் உயிர்த்தெழுதல், நித்திய நியாய தீர்ப்பு என்பவைகள் ஆகிய அஸ்திபாரத்தை மறுபடியும் போடாமல் பூரணராகும்படி கடந்து போவோமாக. தேவனுக்கு சித்தமானால் இப்படியே செய்வோம். ஏனெனில் அதாவது இதுல நல்லா போட்டிருக்கிறத நீங்க பார்க்கலாம். அதாவது என்ன வசனம்? பழைய உபதேசங்களையே திருப்பி 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 தெரிஞ்சதையே நீங்க பேசாம எந்த இதுல வளரணும்னு சொல்லி இந்த வசனம் தெளிவா சொல்லுது. கிறிஸ்துவை பற்றிய சொல்லிய மூல உபதேச வசனங்களை நாம் விட்டு செத்த கிரியைகளுக்கு நீங்களாகும் மனம் திரும்புதல், தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம், ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம், கைகளை வைக்குதல், மரித்தோரின் உயிர்த்தெழுதல், நியாய தீர்ப்பு, இதையே அஸ்திபாரம் போட்ட அஸ்திபாரத்தையே மறுபடியும் மறுபடியும் போடாம பூரணராகும்படி கடந்து போவோம் ஆக. நம்ம இன்னைக்கு எதை கேட்டுட்டே இருக்கோம்? இதேதான். ஐயோ பாவத்தை விட்டுரு, பாவத்தை இப்ப பாவத்தெல்லாம் விட்டு எங்கேயோ நம்ம வந்தாச்சு, பூரணராகும்படி நம்ம கடந்து போயிட்டு இருக்கிறோம். இன்னும் அந்த பழசையே நம்ம பேசிட்டு இருந்தோம்னா எப்படி பாவத்துல இருந்து நம்ம வெளியே வர முடியும்? நம்ம இன்றைக்கு கிறிஸ்துவின் ஆவியை உடையவர்களாய், கிறிஸ்துவின் சாயலை பெற்றவர்களாய் இந்த பூமியில இருக்கிறோம். இன்னும் பழசையே பேசி அதுலயே அஸ்திபாரம் போடாதீங்கன்னு பவுல் சொல்றாரு. அதுதான் மூல உபதேச வசனங்களை விட்டுட்டு செத்த கிரியைகளுக்கு நீங்களாக மனம் திரும்புதல், இதெல்லாம் ஏற்கனவே சொல்லியாச்சு, இதெல்லாம் அஸ்திபாரம் போட்டாச்சு. இன்னும் திருப்பி 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 அதே அஸ்திபாரம் போடாம பூரணராகும்படி கடந்து போவோமாக. அத டிபிடில ரொம்ப அழகா போட்டிருக்கு, நான் வாசிக்கிறேன். Now is the time for us to progress beyond the basic message of Christ and advance into perfection. இதெல்லாம் பேசிக் மெசேஜ். இதையே எத்தனை வருஷம் நம்ம பேசிட்டு உட்கார்ந்துருப்போம். அப்ப என்றைக்கு நம்ம கிறிஸ்துவை போல பூரணரா மாற முடியும்? வசனம் தெளிவா சொல்லுது. நம்ம எல்லாரும் ஆண்டவரை பல வருஷங்களா அறிந்திருக்கிறோம். இன்னும் அதே இது, ஐயோ பாவத்துல விழுந்துராத, பாவத்துல விழுந்துராத, பாவம் பாவம் பாவம்னு சொல்லி இதையே சொல்லிட்டு இருந்தோம்னா என்னைக்கு நம்ம பூரணராய் மாற முடியும்? அப்போ அடுத்தது பாருங்க, அது அட்வான்ஸ் இன்டு பெர்ஃபெக்ஷன். அவரை போல பெர்ஃபெக்டா அவருடைய ஆவியை பெற்றவர்கள், பழைய மனுஷனை களைந்து போட்டு அவரை போல நம்ம பெர்ஃபெக்டா மாற மாற நம்ம வாழ்க்கை மாறும். அடுத்து பாருங்க, the foundation has already been laid for us to build upon, turning away from our dead works to embrace faith in God, teaching about different baptisms, impartation by the laying on of hands, resurrection of the dead and eternal judgment. இது எல்லாமே பழைய உபதேசம்னு அவரு சொல்றாரு. இன்னைக்கு இப்ப வரைக்கும் நம்ம எத்தனை பிரசங்கங்கள் இதை குறித்து நம்ம கேட்டுட்டு இருக்கிறோம். நம்ம வளரணும், கிறிஸ்துவை போல அவருடைய சாயலுக்கு ஒப்பாய் நம்ம மறுரூபம் அடையணுங்கிறது தான் தேவனுடைய விருப்பம். ஆனா இன்னும் பழச போட்டு அஸ்திபாரத்தையே நம்ம போட்டுட்டு இருக்கிறோமா? கொஞ்சம் நம்ம யோசித்து பார்ப்போம். So with God's enablement, we will move on to deeper truths. ஆழமான சத்தியத்துக்குள்ள என்ன செய்யணுமா? கடந்து வரணும். அதுதான் பவுல் சொல்றாரு, உங்களுக்கு பலன் இல்லாததுனால நான் ஸ்ட்ராங்கான போஜனத்தை நான் கொடுக்க முடியல அப்படின்னு சொல்றாரு. அப்ப இன்னைக்கு நம்ம ஸ்ட்ராங்கான ஆவிக்குரிய போஜனத்தை நம்ம உட்கொள்ளணும்னா நம்ம பழைய மனுஷனை களைந்து போட்ட அஸ்திபாரத்தையே திருப்பி 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 போட்டுட்டு இருக்காம பூரணராகும்படி நம்ம என்ன செய்யணுமா?
கடந்து வரணுமா? இன்றைக்கு நம்ம எங்க இருக்கிறோம்? திரியேக குடும்பத்துல இருக்கிறோம். இதுல அதாவது இதுல நீங்க கேட்டவங்க எத்தனை பேர் கேட்டிருக்கீங்கன்னு தெரியல. என்னோட குட் ஃப்ரைடே மெசேஜ் வந்து என் தேவனை ஏன் என்னை கைவிட்டு நம்ம இதுல யூடியூப்ல நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். அது வந்து ஒரு பேசிக் மெசேஜ், பேசிக் ட்ரூத். கண்டிப்பா நீங்க அதை ஒவ்வொருத்தரும் கேட்கணும்னு சொல்லி நான் விரும்புறேன். நான் நம்ம குரூப்ல ஷேர் பண்ணியிருந்தேன், நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. நான் நிச்சயமா கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். இந்த ட்ரூத் தெரிஞ்சா எதுக்கு கடவுள் உலகத்துக்கு வந்தார், இன்னைக்கு நம்மளை என்னவா மாற்றி இருக்கிறார், இன்னைக்கு நம்ம எங்க இருக்கிறோம், அவர் கூட நம்ம எப்படி இருக்கிறோங்கிறத நீங்க நிச்சயமா அறிந்து கொள்வீங்க. நான் இன்னைக்கு திருப்பி மறுபடி வேணா நான் உங்களுக்கு இந்த மெசேஜ் கூட அந்த மெசேஜ் நான் ஷேர் பண்றேன். கண்டிப்பா அந்த ட்ரூத்தை நீங்க அறிந்து கொள்ளணும். அது என்னுடைய விருப்பம். உங்களால முடிஞ்ச அளவுக்கு அதை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா மற்றவர்களுடைய கண்களும் திறக்கப்படணும். என்னோட ஒரே நோக்கம், மறுபடியும் நான் தான் சொல்றேன், என்னோட சப்ஸ்கிரைபர்ஸோ வியூஸோ லைக்ஸோ எதுவுமே கிடையாது. சத்தியத்தை மக்கள் அறிந்து கொள்ளணும். நம்ம யாரு, நம்ம கிறிஸ்துவுக்குள்ள நம்ம யாரு, நம்ம இன்னைக்கு எப்படி இருக்கிறோங்கிறத ஜனங்கள் அறிந்து கொள்ளணும். அது நிமித்தம் விடுதலை ஆக்கப்படும். அந்த குட் ஃப்ரைடே மெசேஜ் நீங்க கண்டிப்பா எல்லாரும் கேட்கணும்னு சொல்லி நான் விரும்புறேன். நான் அதை ஷேர் பண்றேன். அப்போ இன்றைக்கு நம்ம யாரா இருக்கிறோம்? திருத்துவ குடும்பத்துல நம்ம என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? ஒன்றாக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ தேவன் இன்றைக்கு நம்ம தகப்பனா இருக்கிறார். அது நம்ம நல்லா தெரியும். அவரை விசுவாசிக்கிறவர்களை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகள் ஆகும்படி அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அது நமக்கு தெரியும். இன்றைக்கு பரலோக தகப்பன் நமக்கு தகப்பனா இருக்கிறார். ஒரு காலம் அவர் நம்மை விட்டு விலக மாட்டார், நம்மை கைவிட மாட்டார். நம்முடைய இயேசு கிறிஸ்து எப்படி இருக்கிறாராம்? நமக்கு மூத்த சகோதரனாய், மூத்த அண்ணனாய் நமக்கு இருக்கிறாராம். இன்றைக்கு அந்த வசனத்தை வாசிக்கலாமா? ரோமர் 8:17. ரோமர் 8:17. நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரருமாமே. கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படியாகும். கிறிஸ்துவுடனே கூட மகிமை, அவர் கூட நம்ம பாட அனுபவிக்கிறதுனா அப்படின்னா என்னன்னா, அவரை போல. அதுதான் நம்ம ஐடென்டிட்டியை எனக்கு நாங்கிற ஐடென்டிட்டியை நம்ம இழக்கணும் ஃபர்ஸ்ட். அதுதான் நானும் கிறிஸ்துவும் ஒன்றா இருக்கிறோம். இன்னைக்கு எந்த வார்த்தையும் நம்மளை ஹர்ட் பண்ணாத, அதுதான் தன்னைத்தான் வெறுக்கிறது. நம்ம என்னவோ நினைச்சுக்கிட்டோம், தன்னைத்தான் வெறுக்கிறதுனா எல்லாத்தையும் வெறுத்து ஒண்ணுமே இல்ல உலகத்துலன்னு வாழ்றது. அது இல்ல, அது வேற மதம். நம்ம மதத்தை இயேசு கிறிஸ்து ஸ்தாபிக்க வரல, அவர் ரிலேஷன்ஷிப்பை எஸ்டாப்ளிஷ் பண்றதுதான் இந்த உலகத்துக்கு வந்தார். அப்போ தன்னைத்தான் வெறுக்கிறதுனா என்ன? நம்ம ஐடென்டிட்டி. இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஐடென்டிட்டி இருக்கும். ஐடென்டிட்டி இப்போ சிலருக்கு வந்து அவங்க பிசினஸ் ஐடென்டிட்டியா இருக்கும், அவங்க வேலை ஐடென்டிட்டியா இருக்கும். அந்த வேலை அவங்கள விட்டு போயிருச்சு அப்படின்னா அவங்க உலகத்துல எல்லாத்தையுமே இழந்த மாதிரி பார்ப்பாங்க. அப்போ அவர் கூட பாடுபடுறதுன்னா என்னன்னா, நம்ம ஐடென்டிட்டி இழக்கணும். ஒரு வார்த்தை ஹர்ட், யாரோ ஒரு கடினமா காயப்படுத்துற வார்த்தையை பேசிட்டாங்க அப்படின்னா நம்ம ஐடென்டிட்டி அதுல வந்துருது. ஐயோ, என்னைய பார்த்து அவங்க பேசிட்டாங்களே, பேசட்டோம்னா அவங்கள பிரியா கிறிஸ்து சிலுவையில என்ன மன்னிச்சது போல நான் அவங்கள மன்னிக்கிறேன் அப்படிங்கிற இடத்துக்கு என்னைக்கு இது எல்லாமே இன்னைக்கு நான் சொல்றேன்னா, நானும் இன்னும் பர்ஃபெக்டா 100% வரல, இத பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். அப்போ நம்ம ஒவ்வொருத்தரும் அப்படிப்பட்ட ஒரு அன்புக்குள்ள நம்ம வரணும். அவங்க தெரியாம சொல்லிட்டாங்க, கிறிஸ்து எப்படி மன்னித்தார்? நான் கிராஸ பாக்குறேன், அத மாதிரி நான் மன்னிக்கிறேன். தெரியாம பேசிட்டாங்க, ஆண்டவரே நான் அவங்கள மன்னிக்கிறேன். அந்த இடத்துக்கு நம்ம வர்றதுதான் பூரணராகும்படி கடந்து பார்ப்போம். அதுல வார்த்தை சொல்லுது, கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரரா இருக்கிறோம். அப்போ இன்னைக்கு நமக்கு மூத்த அண்ணனா அவர் இருக்கிறாரு, நமக்கு அப்பாவா பரலோக பிதா இருக்கிறாரு. டிபிடில அழகா போட்டிருக்குது. And since we are his true children, we qualify to share all his treasures. அவருடைய எல்லா ட்ரெஷர்ஸையும் ஷேர் பண்றதுக்கு நமக்கு ஆண்டவர் என்ன கொடுத்திருக்கிறாரு? குவாலிஃபிகேஷன் கொடுத்திருக்கிறாரு. For indeed we are heirs of God himself. தேவனுக்கு சுதந்திரராய் நம்ம இருக்கிறோம், பிள்ளைகளாய் இருக்கிறோம். எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம்! அதாவது இதை நம்ம சாதாரணமா எடுத்துக்கிட்டதுனாலதான் நிறைய ஆசீர்வாதங்களை இன்னும் சுதந்திரிக்காம இருக்கிறோம். அவருக்கு பிள்ளையாயிட்டோம், அவருக்குள்ளது எல்லாமே இன்றைக்கு நமக்குரியதுன்னா இந்த உலகத்துல நம்ம குறைவுள்ளவங்களா இருக்க முடியுமா?
நிச்சயமா முடியாது. அடுத்தது பாருங்க, and since we are joined to Christ, we also inherit all that he is and all that he has. கிறிஸ்துவுடனே கூட ஒன்றாக்கப்பட்டதுனால நம்ம என்ன பண்றோமா, அவருக்குரியது, கிறிஸ்துவுக்கு எதெல்லாம் உரியதோ, கிறிஸ்து நமக்கு மூத்த அண்ணன்னா மூத்த அண்ணனுக்கு தகப்பன் எதெல்லாம் கொடுத்திருக்கிறாரோ அதெல்லாம் இன்றைக்கு நமக்கும் உரியதாய் தேவன் சொல்கிறார். இதை எவ்வளவு தூரத்துக்கு நம்ம விசுவாசிக்கிறோம், நம்ம எடுத்துக்கிறோம், அந்த அளவுக்கு நம்ம இருதயத்துல சமாதானம் பெருகும், ஆசீர்வாதங்களும் நம்ம வாழ்க்கையில பெருக ஆரம்பிக்கும். என்னென்ன பகுதிகள்லாம் நம்ம கிறிஸ்துவின் சுபாவமும் நமக்குள்ள என்ன செய்ய ஆரம்பிக்கும், பெருக ஆரம்பிக்கும். இன்றைக்கு நீங்க இந்த அன்புக்குள்ள தேவன் கொண்டு வந்திருக்க அப்பா உங்க கூட இருக்கிற திரியேக தேவனுக்குள்ள நீங்க இருக்கிறீங்க, அண்ணனுக்குள்ள நீங்க இருக்கிறீங்க, அண்ணனாகி இயேசு கிறிஸ்துவுக்குள்ள நீங்க இருக்கிறீங்க. பரிசுத்த ஆவியானவர் எப்பவுமே ஒரு தாய்க்கு சமானமானவரா பார்க்கப்படுறாராம். வாசிக்கலாம், யோவான் 14:26. John chapter 14 verse 26. என் நாமத்தினாலே இதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். பரிசுத்த ஆவியானவர் யாரு? தேற்றரவாளன். நம்ம பார்த்திருக்கிறோம். கம்ஃபர்டர். ஏசப்பா அடிக்கடி அத பழைய ஏற்பாட்டுல ஏசாயால நம்ம பார்க்கிறோம். ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன். அப்போ தேற்றுகிறது இங்க யாராம்? பரிசுத்த ஆவியானவர். நமக்கு ஒரு தாயை போல நம்மை தேற்றுகிறதற்கு அவர் நம்ம கூடவே இருக்கிறார். நீங்க அத பல வேளைகள்ல நீங்க நிறைய பேர் உணர்ந்திருப்பீங்க. ஏதோ ஒரு ரொம்ப ஆழ்ந்த துக்கம் இருக்கும், ஆனா அந்த பரிசுத்த ஆவியானவர் ஒரு வார்த்தை நம்ம கூட பேசுவாரு, அப்படியே அந்த துக்கத்துல இருந்து வெளியில வந்திருப்போம். நான் அதை நிறைய நேரங்கள்ல நான் ஃபீல் பண்ணியிருக்கிறேன். அப்போ இன்றைக்கு அப்படிப்பட்ட தேற்றரவாளன், அப்படிப்பட்ட ஒரு தாய் இன்றைக்கு நம்ம கூட இருக்கிறாங்க. அப்போ இன்றைக்கு திருத்துவ தேவன் நம்மை சுற்றிலும் இருக்கிறாங்க, நமக்குள்ள இருக்கிறாங்க. இதை விட நமக்கு என்ன வேணும் இந்த உலகத்துல? அதான் தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமா இருக்கிறாரு. தாவீது பழைய ஏற்பாட்டுல சொல்றாரு. இன்றைக்கு புது உடன்படிக்கையின் கீழே சத்தியத்தை நல்லா அறிந்திருக்கிறோம், ஆனா இன்றைக்கும் நம்ம என்ன செய்துட்டு இருக்கிறோம்? பயந்து கொண்டு இருக்கிறோம். அவரே நமக்கு அரணாய், கோட்டையாய், துருகமாய், பலனாய், ரட்சிப்பாய், கண்மலையாய் நம்மை சுற்றிலும் இருக்கிறார், நமக்குள்ள இருக்கிறார். அப்படின்னா நீங்க எதை குறித்தும் பயப்பட தேவையில்லை, எதை குறித்து சோர்ந்து போக தேவையில்லை. அப்படிப்பட்ட ஒரு திரியேக குடும்பத்துக்குள்ள இன்றைக்கு நம்மை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். இதுதான் சத்தியம், இதுதான் நிஜம். இது எப்படி நம்ம இங்க வந்தோங்கிறதான் நான் அந்த குட் ஃப்ரைடே மெசேஜ்ல நான் பேசியிருப்பேன். கண்டிப்பா நீங்க எல்லாரும் நீங்க கேட்கணும். அடுத்ததா, அவருடைய வித்து நமக்குள்ள என்ன செய்தான் இருக்குதான். இப்போ ஒரு தகப்பனுடைய வித்து ஒரு பிள்ளைக்குள்ள இருந்தா அந்த தகப்பனை போல தாயை போல சாயல் இருக்கும். அந்த சுபாவங்கள் கூட பிள்ளைகளுக்கு தகப்பனை போல தாயை போல வருகிறத நம்ம பார்த்திருக்கிறோம். இன்றைக்கு நம்ம வாசிக்கலாம் 1 யோவான் 3:9-10. 1 யோவான் 3:9-10. First John chapter 3 verses 9 and 10. தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான். இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும் பிசாசின் பிள்ளைகள் இன்னார் என்றும் வெளிப்படும். நீதியை செய்யாமலும் தன் சகோதரனில் அன்பு கூறாமலும் இருக்கிற எவனும் தேவனால் உண்டானவன் அல்ல. அதான் வசனம் தெளிவா சொல்லுது, தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான். ஏன்னா தேவனுடைய வித்து அவனுக்குள்ள இருக்கு. அப்போ இன்னைக்கு ஆதாம்ல இருந்து பிறந்து வந்த மனுஷனுக்குள்ள பாவம் தொடர்ந்து ஆண்டு கொண்டு வந்தது. இன்றைக்கு நம்ம தேவனுக்குள்ள பிறந்துட்டோம். அவருடைய சீடு தான் இன்னைக்கு எங்க இருக்கு? நமக்குள்ள இருக்கு. அப்போ அந்த தேவ ரகமான சுபாவங்கள் தான் நமக்குள்ள என்ன செய்யும்? இருக்கும். ஆனா நம்ம இந்த சத்தியத்துக்கு விரோதமா நம்ம தான் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கிறோம்.
அவரால் பிறந்த மனுஷன் அவருடைய வித்து அவருக்குள்ள இருக்குதுங்கிறத என்றைக்கு அவன் பூரணமா நம்ப ஆரம்பிக்கிறானோ, விசுவாசிக்க ஆரம்பிக்கிறானோ, அந்த செகண்ட்ல இருந்து அவனால பாவம் செய்ய முடியாது. எந்த பாவமும் அவனால செய்ய முடியாது. அப்போ இன்னைக்கு இப்படி ஒரு நிலைமை இருக்க, நம்ம இன்னும் என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? பாவம் செய்யாத, பாவம் பாவம், அதை செஞ்சா பாவம், இதை செஞ்சா பாவம்னு சொல்லி பாவத்தை குறித்தே அஸ்திபாரம் போட்டுட்டு இருந்தா என்னைக்கு நம்ம பூரணராகும்படி நம்ம கடந்து போவோம்? நீங்க தேவனால பிறந்துட்டீங்க. நீங்க ஒருவேளை யாருக்காவது சத்தியத்தை சொல்லி கொடுக்கணும்னா கூட நீங்க தேவனால பிறந்திருக்கிறீங்க. தேவனுடைய வித்து உங்களுக்குள்ள இருக்குது. உங்களால பாவம் செய்ய முடியாதுன்னு சொல்லி பாருங்க. அந்த பாவத்துல இருந்து அவங்களால வெளியே வர முடியும். நீ இதை விடு, அதை விடு, இதை செஞ்சாதான் கர்த்தருடைய அப்படி இப்படின்னு சொல்லி நம்மளை பயங்காட்டி யாரையும் கிறிஸ்துவுக்குள்ள வழி நடத்த முடியாது. ஒருவேளை சில கடினப்பட்ட இருதயங்கள் இருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு சிலருக்கு வேணா கடினமான உபதேசங்கள் தேவைப்படலாமே தவிர, எல்லாரும் ஆண்டவர் நீங்க பாருங்களேன், பைபிள நம்ம பார்க்கும் போதே அவரு பாவிகளை எவ்வளவு தூரம் நேசிச்சாரு. அவர் வெறுத்தது, அவர் ரொம்ப கண்டித்தது யாருன்னா ரிலீஜியன் மதவாதிகளை தான் அவர் வெறுக்கிறார். பரிசேயர், சதுசேயர், வேதபாரகரை. ஏன்னா இவங்க சுத்தி 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 என்ன குறை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னே அலையிற ஒரு கூட்டம். இந்த கூட்டத்தை தான் அவர் விரியன் பாம்பு குட்டிகளே அப்படின்னு சொல்றாரு. ஆனா விபச்சார ஸ்திரீ, அந்த விபச்சார ஸ்திரீட்ட அவர் என்ன சொல்லல? உன்னை கல்லெறிஞ்சு கொல்லணும்னு சொல்லல. எல்லாரும் அவளை கல்லெறியணும்னு சொல்றாங்க. உங்கள பாவம் செய்யாதவன் இவளை கல்லெறியட்டும்னு சொல்றாங்க. எல்லாரும் விட்டுட்டு போயிடுறாங்க. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, மகளே நீ போ, இனி பாவம் செய்யாத, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ள தீர்க்க மாட்டேன். அதே மாதிரி சகைவ எல்லாரும் வெறுக்கிறாங்க. ஆனா அவர் என்ன சொல்றாரு? நான் உன் வீட்டுல தங்கணும். அதுதான் அவங்களுக்கு பரிசேயர் சதுசேயருக்கு கோபம் வந்ததுக்கே காரணம். இவர் பாவிகளோட சாப்பிட்டுட்டு இருக்கிறாரே. ஏன்னா அவருக்கு அந்த இருதயம் தெரியும், எதனால இந்த இருதயம் இப்படி செய்து இப்படி பாவத்துல விழுந்து கிடக்கு. அப்ப இந்த இருதயத்துக்கு அன்பை கொடுத்தால் இது பாவத்துல இருந்து வெளியே வருங்கிறத அவர் அறிந்திருந்தார். அப்போ எவ்வளவு தூரத்துக்கு கிறிஸ்துவை நம்ம வெளிப்படுத்துறோமோ அந்த அளவுக்கு ஜனங்கள் மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொள்வாங்க. நான் யார், இந்த சார்ல்ஸ் பின்னின்னு நினைக்கிறேன், எனக்கு ரொம்ப பேர் கரெக்டா ஞாபகம் இல்ல. அவரு ட்ரெயின்ல டிராவல் பண்ணாலே, அவரை பார்த்தாலே எல்லாரும் அழுதுட்டு அவர்கிட்ட வருவாங்களாம். பாவ மன்னிப்புக்கு, அதாவது எங்க பாவங்கள் மன்னிக்கப்படணும் அப்படின்னு சொல்லி அவர் முகத்தை பார்த்தாலே அப்படி ஒரு அவங்களுக்கு அவங்க உள்ள குத்தப்படுமா. அப்ப இன்னைக்கு அந்த அன்பின் நிமித்தம் அவங்க உள்ள குத்தப்பட்டு அவங்க இயேசுவை ஏற்றுக்கொள்வாங்களாம். அப்ப இன்றைக்கு நம்ம இன்னும் அந்த பழைய உபதேசத்திலே இருக்கோம். நம்ம எல்லாத்தையும் தாண்டி வந்தாச்சு. இன்னைக்கு தேவனுடைய வித்து நமக்குள்ள இருக்கு. நம்மால என்ன செய்ய முடியாது? பாவம் செய்ய முடியாது. ஒருவேளை நம்ம பாவம்ங்கிறது என்ன இதுல இருக்கும், லிஸ்ட்ல இருக்கும் அப்படின்னா, கசப்பு இருக்கும். சில நேரங்கள்ல வெறுப்பு, பொறாமை, இதெல்லாம் எப்பமாவது தலை தூக்கி பார்ப்போம். ஆனா இதெல்லாம் இப்படிப்பட்ட சுபாவங்கள் இருந்தா பவுல் சொல்றாரு கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள்னு சொல்றாரு. இந்த சுபாவத்தை விட்டுட்டு நீங்க ஒவ்வொரு சுபாவம் உங்களுக்கு தலை தூக்கும் போது அவருடைய கிராஸ பார்க்கணும். சிலுவையில அவர் எதை செய்தார், அவருடைய அன்பு எப்படி இருந்தது, ஒருத்தரை கூட அவர் மைண்ட்ல உள்ளேயே கொண்டு போகலையே. யாருடைய வார்த்தையும் அவர் ஹர்ட் பண்ணாத இடத்துல அவர் தன்னை வச்சிருந்தார். அந்த இடத்துக்கு நம்ம வரணும். அந்த இடத்துக்கு வரும்போது கிறிஸ்துவின் சாயலை பிரதிபலிக்கிறவங்களா நம்ம மாறுவோம். அந்த உதிக்கிற ஒளியின் இடத்திற்கு ராஜாக்களும் கடந்து வருவார்கள். அந்த ஒளிக்கு தான் ராஜாக்கள் கடந்து வருவார்கள். ஏன்னா இயேசுப்பா சொல்றாங்க, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள். நானே உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன்னு சொல்றாரு. அடுத்து சொல்றாரு, நீங்க உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீங்க. அப்போ மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. என்றைக்கு நம்ம கிறிஸ்துவின் சாயலை நிறைவாய் பெற்றிருக்கிறோம், அப்போ அந்த ஒளிக்கு உலகத்துல எல்லா பகுதிகளிலும் இருந்து நம்மை தேடி ஜனங்கள் வர்றதை நீங்க பார்ப்பீங்க. கண்டிப்பா இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும். அப்போ இன்றைக்கு தேவனுடைய வித்து நமக்குள்ள இருக்கிறபடியினால நம்ம பாவம் செய்ய முடியாது. பொல்லாங்கன் அவனை தொடான்.
இயேசுப்பா சொல்றாங்க, இந்த உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை, எனக்கும் இந்த பிசாசுக்கும் சம்பந்தமே கிடையாதுங்கிறாரு. இன்னைக்கு நம்ம எத்தனை விதத்துல பிசாசு சம்பந்தப்படுத்திட்டு உட்கார்ந்து இருக்கிறோம்? நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம்? எவ்வளோ உயர்வான இடத்துல தேவன் நம்ம வைத்திருக்கோம், உன்னதத்துல அவர் கூட நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம். ஆனா பிசாசு பிசாசு பிசாசுன்னு சொல்லி பிசாசை குறித்து அதிக பயம். அவன் அப்படி செஞ்சிருவான், இப்படி செஞ்சிருவான். நிறைய நேரங்கள்ல ஆஹ் சாதா கிறிஸ்தவ மக்களே என்ன சொல்றோம்? ஐயோ, அவங்க கண்ணு போட்டுருவாங்க, இவங்க கண்ணு போட்டுருவாங்க. எப்படி முடியும்? நம்மள கண்ணு போட யாரால முடியும்? நிச்சயமா முடியாது. நம்ம எங்க உட்கார்ந்து இருக்கோம், நம்ம பிள்ளைங்களை கடவுள் எங்க வச்சிருக்கிறாரு, நம்ம குடும்பத்தை எங்க வச்சிருக்கிறாருன்னு அறிந்திருந்தோம்னா நமக்கு என்ன வராது? பயம் வராது. ஏசப்பா சொல்றது அப்போ அவர் இருக்கிற பிரகாரமாக நாம இருக்கிறோம்னா அவருக்கும் பிசாசுக்கும் சம்பந்தம் இல்லைன்னா நமக்கும் பிசாசுக்கும் சம்பந்தம் கிடையாது. அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லைங்கிறாரு. அப்ப நம்ம அதைத்தான் சொல்லணும். பிசாசுக்கும் நமக்கும் நமக்கு ஈக்குவலா அவன் வரவே முடியாது. அந்த இடத்துல தேவன் நம்மை வைத்திருக்கிறார். நம்ம அதை உணராம அவனையும் நம்மையும் ஈக்குவலா பார்த்து நம்ம என்ன செய்யறோம்? ஃபைட் பண்றோம். ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர்னாலே நம்ம மைண்ட்ல வர்றதானே தவிர நமக்கும் அவனுக்கும் எதிரான யுத்தம், பிசிக்கல் யுத்தம் கிடையவே கிடையாது. நம்ம மைண்ட்ல வர்ற ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர், நம்ம ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர் மெசேஜஸ் நான் பேசியிருக்கிறேன். அதை நீங்க கொஞ்சம் தயவு செய்து நீங்க எல்லாருமே கேட்கணும். எப்படி அவன் தந்திரமா நம்ம மைண்ட்ல கிரியேட் செய்வாங்கிறத தெளிவா அந்த மெசேஜஸ்ல இருக்கும். இதெல்லாம் நீங்க கேட்க கேட்கதான் நம்ம என்ன ஆகும்னா அவரை போல சாயல் உடையவர்களா நம்ம மாற ஆரம்பிப்போம். இப்போ இதை எல்லாத்தையும் தெரிஞ்சாச்சு. இதுக்கு அப்புறம் தான் நம்ம எதுக்குள்ள வரோம்னா ஸ்வார்ட் ஆஃப் த ஸ்பிரிட். இதுதான் தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்துல ஒன்று, வசனமாகிய ஆவியின் பட்டயம். இந்த வார்த்தைக்கு இருக்கக்கூடியவர். இப்ப நீங்க யாருன்னு நீங்க தெரிஞ்சிட்டீங்க. தேவனுடைய வார்த்தைக்கு வல்லமை உண்டுன்னா நீங்க பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் வல்லமை உண்டு. இதுதான் நிஜம், இதுதான் சத்தியம். முதல்ல நம்ம ஒரு 2-3 வசனங்கள் பார்க்கலாம். எசேக்கியேல் 37வது அதிகாரம் 4-5-6 வாசிக்கலாமா? எசேக்கியேல் 37:4-5-6. எசேக்கியேல் chapter 37, 4, 5, 6. அப்பொழுது அவர், நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள். நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி உங்களை தோலினால் மூடி உங்களில் ஆவியை கட்டளையிடுவேன். அப்பொழுது நீங்கள் உயிரடைந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று உரைக்கிறார் என்று சொல் என்றார். அப்போ இது எசேக்கியேல்ட்ட ஆண்டவர் கேட்கிற ஒரு வார்த்தை. இந்த எலும்புகள் உயிரடையுமா? அது பல ஆண்டுகள் ஆகி போன எலும்புகள், உலர்ந்த எலும்புகளா ஒரு குவியெல்லாம் அங்க கிடக்குது. உயிரடையுமா அப்படின்னு கேக்குறப்போ எசேக்கியேல் சொல்றாரு, கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் அதை அறிவீர், உங்களுக்கு தான்ப்பா தெரியும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இந்த எலும்புகளை குறித்து நீ பேசு, நீ தீர்க்க தரிசனம் உரை அப்படின்னு சொல்லி என்ன சொல்லணும்னு சொல்றாரு. உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள் அப்படின்னு சொல்லி அடுத்ததையும் சொல்றேன். இப்போ இங்க எசேக்கியேல் தேவன் அங்க பேசல, யாரை கொண்டு பேச வைக்கிறார்? தன்னுடைய தாசனை கொண்டு அங்க பேச வைக்கிறார். அப்போ பழைய உடன்படிக்கையின் கீழ் இருந்த ஒரு தீர்க்கதரிசிக்கு இப்படிப்பட்ட ஒரு ஸ்லாக்கியம் இருக்குமானால், இன்றைக்கு புது உடன்படிக்கையின் கீழே இருக்கிற நமக்கு, இன்றைக்கு அவருடைய பிள்ளைகள் ஆக்கப்பட்டிருக்கிற நமக்கு, நம்ம வார்த்தைக்கு எவ்வளவு வல்லமை இருக்கும். அந்த வார்த்தையை அப்படியே எசேக்கியேல் பேசுறாரு. அப்படியே அங்க உலர்ந்த எலும்புகள் எல்லாம் உயிர் பெற்று எழும்புகிறத நீங்க அந்த அதிகாரத்துல நீங்க தியானித்து பாருங்க. அப்போ நம்ம வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறதுங்கிறது தான் இந்த வசனம் தெளிவா சொல்லுது. நிறைய வசனங்கள் நம்ம பார்த்து, நீதிமொழிகள் 18:21 சொல்லுது, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது.
ஏன்னா இன்னைக்கு நம்ம அவர் பிள்ளையாயிட்டோம். அவருடைய வித்து நமக்குள்ள இருக்கு. அவருடைய வித்து நமக்குள்ள இருக்குதுன்னா நம்ம என்ன பேசினாலும் அது நடக்கும். அதனாலதான் நம்ம நாவை குறித்து ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்னு சொல்லி யாக்கோபுல பார்க்கிறோம். யாக்கோபு 3வது அதிகாரத்துல அந்த நாவை குறித்து ஒரு பெரிய நிறைய வசனங்களை யாக்கோபு எழுதியிருக்கிறார். அப்போ நம்ம நாவு உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வீணா இருக்குங்கிறாரு. நம்ம நாவை கண்டிப்பா என்ன செய்யணும்? அடக்கணும். என்ன வார்த்தைய பேசணும்? அவர் பேசின வார்த்தைகளை மட்டும்தான் நான் பேசுவேன். அதை மட்டும்தான் என் இருதயத்துல வைத்து சிந்திப்பேன். அதை மட்டும்தான் பேசுவேன். இன்னொரு வசனம் சொல்லுது, இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும் அப்படின்னு இயேசுப்பா சொல்றாங்க. நம்ம இருதயம் எதுல நிரம்பி இருக்கோ அததான் நம்ம என்ன செய்வோமா? பேசுவோமா? சிலர்லாம் பார்த்தா ஃபுல்லா இருதயம் என்னதுலதான் இருக்கும்? நெகட்டிவா தான் நிரம்பி இருக்கும். ஏன்னா அதையே மெடிடேட் பண்ணி திங்க் பண்ணி அதையே பேசிட்டு இருக்கிறதுனால அவங்க பேச்சும் எப்படிதான் வரும்? அதாவது அப்படிப்பட்டவங்கள்ட்ட நம்ம பக்கத்துல போய் உட்கார்ந்தாலே அங்க நெகட்டிவ் அட்மாஸ்பியர் நமக்கு தெரியும். அந்த இடத்துல நமக்கு என்ன வராது? சந்தோஷமே வராது. அப்படிப்பட்ட ஒரு நெகட்டிவ் அட்மாஸ்பியர்ல நம்ம இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இது ஒரு ஒரு தேவனுடைய பிள்ளை பக்கத்துல போய் உட்காருங்களேன். அவங்க பேசுற வார்த்தையை நீங்க கேட்டுட்டே இருக்கலாம் போல இருக்கும். அந்த அந்த இடமே எப்படி இருக்கும்னா ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் அந்த இடத்துல நீங்க இருக்கிறத பாப்பீங்க. உங்க மைண்டே ஃப்ரீ ஆகும். இதுதான் அந்த அட்மாஸ்பியரே அஃபெக்ட் பண்ணக்கூடிய வல்லமை நம்ம இருதயத்தின் நினைவுகளுக்கு இருக்குதான். நிறைய நேரங்களை நான் பார்த்திருக்கேன். என்னை சார்ந்தவங்களையும் பார்த்திருக்கிறேன். எப்படி இருக்கும்னா நம்ம சும்மா உட்கார்ந்துருப்போம். அவங்களா அவங்க அவங்களுடைய கஷ்டங்களை சொல்லுவாங்க, கவலைகளை சொல்லுவாங்க. காரணம் என்னன்னா அந்த ஸ்பிரிட் அவங்களுக்கு அவங்களுக்கு தெரியும், இவங்கள்ட்ட சொன்னா நமக்கு ஏதோ ஒரு பதில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்பிரிட்ல அவங்க ஏவப்பட்டு நம்ம கிட்ட பேசுவாங்க. இதை நான் நிறைய நேரங்கள்ல பார்த்திருக்கேன். சும்மா உட்கார்ந்து இருந்தா கூட இது இப்படி இருக்கு, இந்த கஷ்டம், எனக்கு இப்படி கஷ்டம்னு நிறைய பேர் ஷேர் பண்ணதை நான் பார்த்திருக்கிறேன். காரணம் என்னன்னா நம்ம இருதயம் எப்படி இருக்குது, நம்ம இருதயம் எதனால நிரம்பி இருக்குது, இது நம்ம அட்மாஸ்பியரை என்ன செய்யுமா? அஃபெக்ட் பண்ணுமா? நம்ம இன்னைக்கு எப்படி நம்ம அட்மாஸ்பியரை அஃபெக்ட் பண்றவங்களா இருக்கிறோம்? பாசிட்டிவா இருக்கிறோமா? தேவனுடைய வார்த்தையினால நம்ம நிரப்பப்பட்டு அப்படி அஃபெக்ட் பண்றோமா? இல்ல நம்மள பார்த்தாலே ஐயோ இவங்க வந்தாலே நெகட்டிவா பேசுவாங்க, இவங்க வந்தாலே நமக்கு பயம்தான் வரும், ஃபியர் தான் வரும் அப்படின்னு சொல்லி நம்மள பார்த்தாலே எல்லாரும் ஒதுங்கி ஓடக்கூடிய அளவுக்கு இருக்கிறோமா? அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் தீர்மானம் பண்ணணும். நம்மள பார்த்தாலே அந்த இடத்துல ஒரு பீஸ் வரணும், ஒரு சந்தோஷம் வரணும். நம்ம முகத்தை பார்த்தாலே, ஏன்னா தேவன் அதை தான் வச்சிருக்கிறார். நமக்கு அப்படிப்பட்ட ஸ்லாக்கியத்தை தான் ஆண்டவர் வச்சிருக்கிறார். கடற்கரை திரளான ஜனங்கள் உன் வசமாக திரும்பும் அப்படின்னா எதுக்காகனா நம்மை பார்த்து அப்படி ஜனங்கள் வருவாங்கிறது தான் ஆண்டவருடைய விருப்பமும் சித்தமும் கூட. அப்ப இன்றைக்கு நம்ம முகம் எப்படி இருக்குது? அவங்க முன்னாடி பிரகாசமா இருக்குதா? இத கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். அடுத்ததா எபிரேயர் 4:12 வாசிக்கலாமா? ஹீப்ரூஸ் சாப்டர் 4 verse 12. அவர் தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கற்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. இது ஆம்பிளிஃபைட் வெர்ஷன்ல ரொம்ப அழகா இருக்கும். இதை நான் வாசிக்கிறேன். For the word of God is living and active and full of power. அவருடைய வார்த்தை எப்படி இருக்கான்? full of power. வேர்ட்ஸே கண்டெய்னர்ஸ் ஆஃப் பவர்னு சொல்றோம். அந்த வார்த்தையே என்னன்னா அந்த வார்த்தைக்குள்ள பவர் இருக்கு. நம்ம ஏற்கனவே நான் ஒரு மெசேஜ்ல ஷேர் பண்ணேன். இப்போ ஒரு ஆப்பிள்னு சொன்னோம் அப்படின்னா நமக்கு APPLE அப்படின்னு ஞாபகம் வராது, உடனே ஒரு இமேஜ் தான் ஞாபகம் வரும். அப்போ அந்த வார்த்தை ஒரு இமேஜை உண்டு பண்ணுது. அந்த இமேஜ் கூட ஏதோ ஒரு எமோஷனோ ஏதோ ஒண்ணு சேரும் போதுதான் அது மெமரி ஆகுது. நம்ம நினைவுகள்ல அது என்றைக்கும் நிற்கக்கூடியதா இருக்குது. அப்போ இந்த வார்த்தை பயங்கர பவர்ஃபுல்.
அப்போ அதுதான் இது தேவனுடைய வார்த்தை எப்படி இருக்குதா, ஃபுல் ஆஃப் பவர். அதுதான் ஸ்வார்ட் ஆஃப் ஸ்பிரிட். இப்போ ஒரு யுத்தம் உங்களுக்கு எதிரா வருது. இப்போ ஒரு மைண்ட்ல உங்களுக்கு ஒரு எண்ணத்தை கொண்டு வரான். ஒரு ஏதோ ஒரு சிக்னஸ் வந்துருச்சு, உதாரணத்துக்கு வச்சுக்கிடுவோம். ஒரு ஏதோ ஒரு சிக்னஸ் உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா, இது எதனால வந்தது, நிறைய யோசிப்போம். நாங்கெல்லாம் முந்தி யோசிப்போம், இது யாரோ நமக்கு ஏதோ பண்ணிட்டாங்க, செஞ்சுட்டாங்க, இப்படிதான் எங்க மைண்ட்ல ஃபுல்லா ஓடும். அப்போ இது எல்லாமே அப்போ நம்ம அதை விசுவாசிக்கும் போது நமக்கு எதிராக செஞ்சவங்க, அவங்க செஞ்சதை நம்மளும் ஆமோதிக்கிறோம். நமக்கு அது நிச்சயமா நடக்கதான் செய்யும். மாறா நம்ம என்ன பேசணும் அப்படின்னா, வசனம் என்ன சொல்லுது, அது ஃபுல் ஆஃப் பவர். வேர்ட் ஃபுல் ஆஃப் பவர். அது என்ன சொல்லுது, யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. அப்போ மந்திரவாதம் கிடையாது, குறி சொல்லுதல் கிடையாது. எங்களுக்கு விரோதமா ஒன்றும் நடக்காது. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். இப்படி நீங்க அந்த வார்த்தையை பேசிட்டீங்கன்னா, அவன் மந்திரவாதம் செய்தவனை விட இந்த வார்த்தை பல மடங்கு வல்லமையுடையது. அதை அழிச்சிடும். ஆனா நம்ம இதை செய்யாம நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம், சாதாரண உலக மனுஷனை போல யோசிச்சு சிந்திச்சு பேசிட்டே இருக்கிறதுனால, அதை விசுவாசிக்கிறதுனால அது நமக்கு நடக்குது. நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவுதுன்னு சொல்லி நம்ம எதை விசுவாசிக்கிறோமோ அது என்ன செய்யுது, நம்ம வாழ்க்கையில நடக்க ஆரம்பிக்குது. அப்ப இன்னைக்கு இதுல பாக்குறோம் ஃபுல் ஆஃப் பவர். அதுல என்ன போட்டிருக்குன்னா, மேக்கிங் இட் ஆபரேட்டிவ், எனர்ஜைசிங் அண்ட் எஃபெக்டிவ். இட் இஸ் ஷார்ப்பர் than any two-edged sword, penetrating as far as the division of the soul and the spirit, and of both joints and marrow, the deepest parts of our nature. இது நான் ஏற்கனவே ஷேர் பண்ணேன். அதாவது போன் ஆத்துமாவையும் ஆவியும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும். அப்போ அந்த போன் மேரோல தான் பிளட் செல்ஸ் என்ன செய்யுது, ஃபார்ம் ஆகுது. அந்த இடம் வரைக்கும் அவருடைய வார்த்தை என்ன செய்தான், ஊடுருவி பாய்ந்து செல்லுதான். அதுதான் வசனம் சொல்லுது, அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி. அப்போ ஒரு வார்த்தையை நம்ம எதுக்காக நம்ம கன்ஃபெஷன் சொல்றோம், அதாவது நிறைய நேரங்கள்ல கன்ஃபெஷனை எப்படி சொல்றோம்னா, இத சொன்னா நடந்துரும்னு ஸ்லோகன் சொல்ற மாதிரி என்ன சொல்றோம். அது நடக்காது, வேலைக்கு ஆகாது. இருதயத்துல விசுவாசிச்சு வாயினால் அறிக்கையிட்டால் ரட்சிக்கப்படுவோம். அப்போ அது எங்க வரைக்கும் போகுதாம், போன் மேரோ வரைக்கும் போகுதாம். அந்த வார்த்தை அங்க உள்ள போய் அங்க எதை கொண்டு வருது, சுகத்தை கொண்டு வருது. அந்த வார்த்தைய நம்ம இருதயம் அந்த அளவுக்கு ஏற்றுக்கொண்டு, அந்த வார்த்தையை நம்ம இருதயத்துல இருந்து நம்ம பேசும்போது அந்த இடத்துக்குள்ள வரைக்கும் போய் அங்க ஹீலிங் நடக்குது. சோல்ல ஹீலிங் நடக்குது, பாடியிலயும் ஹீலிங் நடக்குது. அப்போ இந்த வார்த்தையை நம்ம இன்றைக்கு எவ்வளவு சாதாரணமா எடுத்திருக்கிறோம். இந்த ஸ்வாட நம்ம எப்போ கையில பிடிச்சிட்டு இருந்தோம்னா, நிச்சயமா நம்ம இப்போ ஜெயிக்கிறவங்களா இருப்போம். நம்ம அடிக்கடியா நம்ம சொல்றது அதுதான். மத்திய 4வது அதிகாரத்துல ஏசப்பாவை பிசாசு சோதிக்க வரும்போது அவர் ஒவ்வொரு நேரமும் சொல்றது, என்று எழுதி இருக்கிறதே, ரிட்டர்ன் வேர்டா அவர் பேசுறாரு, ஸ்போக்கன் வேர்டா பேசுறாரு. அந்த இடத்துல அதுக்கு மேல பிசாசால நிக்க முடியல. இன்றைக்கு அவன் நம்ம காலுக்கு கீழே இருக்கான், நமக்கு முன்னாடி எப்படி அவன் பேச முடியும்? உன்னதத்துல அவர் கூட உட்கார்ந்து இருக்கிறோம். இன்னைக்கு சகல துரைத்தனங்கள், அதிகாரங்கள் எல்லாம் நம்ம காலுக்கு கீழே இருக்கு. எல்லா பவர்ஸ், பிரின்சிபாலிட்டிஸ் எல்லாமே நம்ம காலுக்கு கீழே இருக்கு. நமக்கு எதிராக அவன் என்ன பேச முடியும், என்ன செய்ய முடியும்? அந்த அளவுக்கு அன்பு நம்ம மேல தேவன் வைத்து நமக்கு அந்த இடத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்போ அவருக்கே அப்படி வார்த்தைய வச்சு அவர் மனிதனை போல மனிதனாய் அவர் உலகத்துக்கு மனிதனாய் அவர் என்ன செய்யறாருன்னா, வார்த்தை, அவர் தான் வார்த்தை. நான் அவரே வார்த்தையை கொண்டு என்ன செய்ய வேண்டியது இருக்கு, ஜெயிக்க வேண்டியது இருக்கு. இன்னைக்கு வார்த்தைய பேசுங்க, என்ன சூழ்நிலையா இருந்தாலும் சரி. வார்த்தைய ஏன்னா அது ஃபுல் ஆஃப் பவர். அந்த பவரான வார்த்தையை நீங்க பேச 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 என்ன ஆகும், உங்க வாழ்க்கையில அற்புதம் நடக்கும். சரியா? அடுத்ததா ஒரு வசனம் பார்க்கலாம். ரெவலேஷன் 12:10, வெளிப்படுத்துதல் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான்.
ஒரு நிமிஷம். ரெவலேஷன். அந்த ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் சாத்தானை ஜெயித்தார்னு ஒரு வசனம். வெளிப்படுத்தல் 12. அடுத்த வசனம் வாசிங்களேன், 11. மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். அவனை ஜெயிக்கிறதுக்கு 2 வழி இதுல சொல்லப்பட்டிருக்கு. ஒன்று இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம். அவன் நிறைய நேரங்கள்ல நமக்கு எதிரா கண்டம்னேஷனை கொண்டு வரும்போது, நம்ம மனசாட்சிக்கு விரோதமா அவன் பேசும்போது, அப்பெல்லாம் நம்ம அவருடைய ரத்தத்தை நம்ம பயன்படுத்தும் போது அவன் ஓடி போவான். 2வது வேர்ட் ஆஃப் த டெஸ்டிமனி, சாட்சியின் வசனம். அந்த வேர்ட பேசும்போதே அவன் என்ன செய்திருவானா, ஓடிடுவானா. அப்போ இந்த 2ம் தான் பிசாசை, சத்ருவை ஜெயிக்கக்கூடிய காரியங்கள். அப்ப இன்றைக்கு நம்ம எதை பேசிட்டு இருக்கிறோம்? அவனுக்கு சாதகமா அவனை இது பண்ற மாதிரி பேசுறோமா, இல்ல வார்த்தைய பேசுறோமா? நிறைய நேரங்கள்ல நம்ம என்ன செய்யறோம், நம்ம சூழ்நிலைய பார்த்து சூழ்நிலைய பத்தியே நம்ம பேசிட்டு இருக்கிறோம். சூழ்நிலைய பார்த்து ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம என்ன செய்யல, பேசல. நம்ம எல்லாரும் இதுல என்ன செய்யணும், இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை பேசுற இடத்துக்குள்ள நம்ம வரணும். தேவனுடைய வார்த்தையினால நம்ம இருதயம் நிரப்பப்படணும். தேவனுடைய வார்த்தைய மாத்திரம் பேசணும். இதன் மூலம் எத்தனையோ பேர் வாழ்க்கையில சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறாங்க. இன்னும் அவர் கூட ஒன்றிணைந்து வாழக்கூடிய வாழ்க்கையில அப்படி அந்த மாதிரி ஒன்றாக்கப்பட்ட மனிதர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. ஆனா இன்றைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? நம்ம பூரணராகும்படி என்ன செய்யணும்? இனி கடந்து வரணும். இன்னும் ஒரு வசனம் மட்டும் வாசிக்கலாம். லூக்கா 7வது அதிகாரம் 8வது வசனம். நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாய் இருந்தேன். எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போவென்றால் போகிறான், மற்றொருவனை வாவென்றால் வருகிறான். என் வேலைக்காரனை இதை செய் என்றால் செய்கிறான் என்று நான் சொன்னதாக சொல்லுங்கள் என்று அவர்களை அனுப்பினான். அதுக்கு முந்தின வசனம், நான் உம்மிடத்தில் வரவும் என்னை பாத்திரனாக எண்ணவில்லை. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். இந்த 100க்கு அதிபதியினுடைய விசுவாசத்தை குறித்து ஆண்டவர் ரொம்ப ஆச்சரியப்பா. அவன் புறஜாதி மனுஷன். அவன் சொல்றான், ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், என் வேலைக்காரன் பிழைப்பான். அப்போ எவ்வளவு தூரத்துக்கு அவருடைய வார்த்தையின் மேல அவ நம்பிக்கை வைத்திருந்தான்னு நீங்க பாருங்களேன். அடுத்ததா சொல்றான், அது மாத்திரம் இல்ல, நான் ஒருத்தனை போன்னு சொன்னா போறான், வான்னு சொன்னா வர்றான். அப்ப நீர் ஒரு வார்த்தைய சொன்னா அது நிச்சயம் நடக்கும். அதனால நீர் என் வீட்டுக்கு வரலாம் பாத்திரம்ல, நீர் ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் அப்படின்னு சொல்லி 100க்கு அதிபதி சொல்றாரு. இன்றைக்கு அடுத்தது பாருங்களேன். இயேசு இவைகளை கேட்டு அவனை குறித்து ஆச்சரியப்பட்டு திரும்பி தமக்கு பின் செல்லுகிற திரளான ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை பார்க்கவில்லை. இப்ப ஏன் ஜனங்களுக்குள்ளேயே நான் இப்படி விசுவாசத்தை நான் பார்க்கலன்னு இயேசு கிறிஸ்து சொல்றதை இங்க பார்க்கிறோம். அங்க திரும்பி போனா அங்க வேலைக்காரன் என்ன செய்யறான், சுகமா இருக்கிறார். அப்போ அந்த வார்த்தைக்கு வல்லமை உண்டுன்னு நம்ம எப்போ அறியறோமோ அப்போ அந்த வார்த்தை நமக்குள்ள வேலை செய்ய ஆரம்பிக்கும். இன்னைக்கு அந்த இடத்துக்குள்ள நம்ம எல்லாரும் கடந்து வரணும். எல்லாருமே அதுல சில நேரங்கள்ல நம்ம குறைவுபட்டுறோம். ஆனாலும் பரவாயில்ல, கர்த்தர் அவருக்குள்ள நம்மளை என்ன செய்வாரு, பூரணராக்கும்படி இயேசுவை அவர் இருக்கிற பிரகாரமா நம்ம இருக்கிறோம்னா அவரை போலதான் நம்ம இருப்போம், அவரை போலதான் நம்ம சிந்திப்போம், அவரை போலதான் பேசுவோம். இதுதான் தேவனுடைய விருப்பம்னா நம்ம அப்படித்தான் இருப்போம். நம்ம பண்ண வேண்டியது ஒரே ஒரு ஜெபம், ஆண்டவரே உங்க அன்பை நாங்க ஒவ்வொரு நாளும் அறியணும், ஒவ்வொரு நொடி பொழுதும் நாங்க அறியணும். கடந்த நாட்கள்ல, கடந்த வாரத்துல எனக்கு அந்த ஒரு பாட்டு அதுதான் நம்ம குரூப்ல அனுப்பியிருந்தேன். அதை மட்டும் பாடி நம்ம ப்ரேயர் பண்ணி முடிக்கலாம். இந்த வார்த்தை என்னை ரொம்ப டச் பண்ணிட்டே இருந்தது. உள்ளத்தால் அவரை தள்ளினும் தம் உள்ளம் போல நேசித்ததினால். கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். நம்மளை யாராவது ஹர்ட் பண்ணிட்டே இருக்கிறாங்க, நம்மள நோகடிச்சுட்டே இருக்கிறாங்க, நம்ம அவங்க பக்கத்துல போவோமா? போகவே மாட்டோம். இப்ப கூட நம்ம இவ்வளவு தூரம் ஆண்டவர் அறிந்தா கூட
எப்ப பார்த்தாலும் நம்மள்ட்ட ஹர்ட் பண்ண, ஒருவேளை நாங்க மன்னிக்கிறோம்னு சொல்லி தூரமா வேணா இருந்துக்கிடுவோமே தவிர அவங்க பக்கத்துல போக மாட்டோம். ஆனா நம்ம எவ்வளவுதான் வெறுத்தாலும், நம்ம எவ்வளவுதான் உளையான சேற்றுக்குள்ள கிடந்திருந்தாலும், தன் உள்ளம் போல நேசிச்சதுனால நமக்காக அவர் என்ன செய்தாராம், பூமிக்கு வந்தாராம். அதுக்கு முந்தின ஸ்டான்ஸா, பாவியாக இருக்கையில், நம்ம பாவிகள் தான், ஆனா பாவியா இருக்கும் போதுதான் அவர் என்ன செய்தார், உலகத்துக்கு வந்தார். பாரில் உன்னை தேடி வந்தாரே, நீசன் என்று உன்னை தள்ளாமலே நேசனாக மாற்றிடவே. அவருடைய நேச குமாரத்திகளா நம்மளை மாற்றதுக்காக தான் அவர் இந்த பூமிக்கே வந்தார. இந்த வரிகள் என்னை ரொம்ப டச் பண்ணுச்சு. நிச்சயமா நீங்க ஒவ்வொருத்தரும் நீங்க உணர்ந்து உங்க வீடுகள்ல நீங்க பாடுங்க, அந்த அன்பு உங்களை நிரப்பும். கர்த்தர் நம்மை அவருடைய சாயலின்படி அவர் ஒரு பூரணராய் நம்ம என்ன செய்ய போறாரு, மாற்ற போறார். தேவனுடைய புத்திரர்களாய், சர்வ சிருஷ்டி எதிர்பார்த்து கொண்டிருக்கிற தேவனுடைய புத்திரர்களாய் நம்ம நிச்சயமா வெளிப்படுவோம் அப்படின்னு சொல்லி கர்த்தருக்குள்ள நான் நிச்சயமா விசுவாசிக்கிறேன். பாடலாம். பாவியாக இருக்கையிலே அன்பால் பாரில் உன்னை தேடி வந்தாரே, நீசன் என்று உன்னை தள்ளாமலே நேசனாக மாற்றிடவே. பாவியாக இருக்கையிலே அன்பால் பாரில் உன்னை தேடி வந்தாரே, நீசன் என்று உன்னை தள்ளாமலே நேசனாக மாற்றிடவே. இயேசுவின் மகன் பிதே அதினாழம் அறியலாகுமோ, இதற்கிணையதும் வேறில்லையே, இணையதும் வேறில்லையே. உள்ளத்தால் அவரை தள்ளினும் தம் உள்ளம் போல நேசித்ததினால் அல்லல் யாவும் அகற்றிடவே ஆதிதேவன் பலியானாரே. உள்ளத்தால் அவரை தள்ளினும் தம் உள்ளம் போல நேசித்ததினால் அல்லல் யாவும் அகற்றிடவே ஆதிதேவன் பலியானாரே. இயேசுவின் மகன் பிதே அதினாழம் அறியலாகுமோ, இதற்கிணையேதும் வேறில்லையே, இணையேதும் வேறில்லையே. மாறிடாய் மானேசரே, மாறாதவர் அன்பென் நாளுமே, கல்வாரி சிலுவை மீதிலே காணுதே எம்மா அன்பிதே. ஆம் தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. உங்களுடைய அன்பை இன்றைக்கு தியானித்தோம். இன்றைக்கு நாங்கள் எப்படி ஆண்டவரை இருக்க வேண்டும் என்று சொல்லி நீர் விரும்புகிறீர், உம்முடைய கனவு எங்களை குறித்து என்னங்கிறத நாங்க தியானிச்சோம் சுவாமி. அப்பா, இந்த நாளிலும் கூட அப்பா, வந்த ஒருவரையும் நீர் வெறுமையாக அனுப்பவில்லை என்று சொல்லி நான் கிறிஸ்துவுக்குள் விசுவாசிக்கிறேன் தகப்பனே. ஆண்டவரே அப்பா, மெய்ப்பனில்லாத ஆடுகளை போல இருந்த ஆண்டவரே உடைய ஜனங்களை குறித்து நீர் கரிசனை உள்ளவராய் இருந்தீர் தகப்பனே. அதே போல இன்றைக்கு ஆண்டவரே எங்களை உடைய வார்த்தையினால் நீர் நிரப்பி இருக்கிறீர் தகப்பனே. இன்றிலிருந்து ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாய் பூரணராய் நாங்கள் கடந்து வர கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக. உம்முடைய மகிமை எங்களிலிருந்து வெளிப்பட, உம்முடைய முகத்தின் ஒளி எங்கள் மீது பிரகாசிக்கவும், அந்த ஒளியின் இடத்திற்கு, உதிக்கிற உன் ஒளியின் இடத்திற்கு ராஜாக்களும் கடந்து வருவார்கள் என்று சொன்னீங்கப்பா. கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவர்களாய், கிறிஸ்துவை போல நாங்கள் இந்த பூமியில வாழ கர்த்தர் எங்களுக்கு கிருபையும் இரக்கமும் பாராட்டும்படி ஜெபிக்கிறோம். பழைய மனுஷனை நாங்கள் களைந்து போட கர்த்தர் கிருபை தாங்க. பரிசுத்தாவியானவர் எங்க கூட நீங்க ஒவ்வொரு நிமிடமும் பேசுங்கப்பா. ஒவ்வொரு நிமிடமும் நாங்க எதை செய்தாலும் ஆண்டவரே அப்பா, இது இந்த இடத்துல நீ இந்த தவறை செய்கிறாய் மகளேன்னு சொல்லி, மகனேன்னு சொல்லி எங்களை திருத்துகிற அந்த சத்தத்தை நாங்கள் கேட்க, சத்தியத்தை பரிசுத்தாவியானவர் எங்களுக்கு போதித்து நடத்த அப்பா எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. இன்றைக்கு திரியேக குடும்பத்துக்குள்ள, அப்பாவுக்குள்ள, அண்ணனுக்குள்ள, எங்கள் தாயாகிய பரிசுத்தாவி
ஆவியானவருக்குள்ள நாங்க வந்து சேர்ந்திருக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, ஒரு நாள் எங்களுக்கு ஒரு குறைவையும் நீங்க வைக்க மாட்டீங்கப்பா. அவ்வளோ பெரிய அன்பு தேவன் எங்களுக்காக நீர் காட்டி இருக்கும் போது, இனி இந்த இந்த உலகத்துல நாங்க வாழ்கிற ஒரே வாழ்க்கை அது இயேசுவுக்காக மாத்திரமே என்று சொல்லி நாங்கள் நிச்சயமாய் நாங்கள் வாழப்போகிறோம். கர்த்தர் எங்களுக்கு கிருபை தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய அன்பின் கரத்துல தகப்பனே, இந்த ஜூம்ல வந்து அட்டென்ட் பண்ண ஒவ்வொருவரையும் குடும்பம் குடும்பமாக நான் மனதார ஆசீர்வதிக்கிறேன். இதை கேட்கிற ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன் சுவாமி. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் உமக்குள்ளே வளர்ந்து பெருக கர்த்தர் கிருபை தாங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை நீ செய்கிறபடியினால் நன்றி செலுத்துகிறோம். துதி கன மகிமை யாவையும் இயேசு ஒருவருக்கே செலுத்துகிறோம். கர்த்தர் மீட்பருமாக இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். யாரும் எதுவும் ஷேர் பண்ணுமா? ஓகே, நெக்ஸ்ட் வீக் மீட் பண்ணுவோம். அந்த மெசேஜஸ் கொஞ்சம் கண்டிப்பா நீங்க எல்லாரும் கேட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆஹ் கண்டிப்பா அந்த பேசிக் மெசேஜ், அந்த குட் ஃப்ரைடே மெசேஜ் நீங்க கேளுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. நிறைய பேருடைய கண்கள் திறக்கப்படட்டும். கிறிஸ்து எதுக்காக உலகத்துக்கு வந்தார் அப்படிங்கிறத எல்லாரும் அறியும் போது அவங்க வாழ்க்கையில மாற்றங்கள் உண்டாகும். நீங்க ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ. தேங்க்யூ தென்மொழிகா.